வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரிம்லாஹினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜின்னு பார்க் ஜிஹூன் கூடயும் அந்த மியோங்தோங் கில்டு கூடயும் இருந்த பிரச்சனைய ஒரு வழியா முடிச்சு வச்சிருப்பான். அதுவும் அவனுங்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சுதான் முடிச்சு வச்சிருப்பான். ஸோ அந்த பிரச்சனையை கடைசி நேரத்துல தடுக்கிறதுக்காக நம்ம லீ ஜங்ரியோங் வந்திருப்பாரு. அவர் தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே. அப்புறம் அந்த லீ ஜங்ரியோங் கிட்டையும் பேசி அவர்கிட்ட இருந்தும் எக்கச்சக்க காம்பன்சேஷனை நம்ம ஜின்னும் பீஸ் கில்டும் வாங்கியிருப்பானுங்க. ஸோ அப்படி வாங்கின ஒரு காம்பன்சேஷன் தான் ஒரு ஏ ரேங்க் கேட்டு. ஸோ கேட்டோட சேர்த்து நிறைய வாங்கியிருப்பானுங்க. அதுல இருக்கிற ஒரு கேட்டுல நம்ம ஜின்னு புதுசா சேர்ந்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றதுக்காக 7 நாள் இந்த கேட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பான். இது ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வாழக்கூடிய ஒரு கேட்டு, ஒரு டார்க் மேஜ் இருக்கக்கூடிய ஒரு கேட்டு. ஸோ இந்த ஒரு கேட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஜின்னும் போயிட்டு எல்லா ஸ்கெலிட்டன்ஸையும் கூட்டிட்டு வந்துருவான். ஆனா அதுல 2 ஸ்கெலிட்டன் நைட்டும் ஒரு ஸ்கெலிட்டன் வார்லாடும் இருக்கும். அந்த ஸ்கெலிட்டன் வார்லாட் ஒரு நேம்டு மான்ஸ்டர். அப்ப நம்ம ஜின்னு இந்த ஸ்கெலிட்டன் வார்லாட பார்த்த உடனே எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து ஓட சொல்லிடுவான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஜின்னு எல்லாரையும் ஓட சொன்னதும் எல்லாரும் அந்த கேட்டோட என்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் துரத்துக்கிட்டு இந்த எல்லா எலும்பு கூடுகளும் வேகமா வந்துகிட்டு இருக்கும். நம்ம ஜின்னு தான் அதுங்க எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ எல்லாரும் ஓடும்போது கடைசியா அந்த கிம் ஜி ஓன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு மட்டும் ஜின் டேக்கியும் நீங்க வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம ஜின்னு சொல்லுவான், நீங்க சீக்கிரமா போங்க, நான் சீக்கிரமாவே வந்துருவேன் அப்படின்னு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு போக கொஞ்சம் மனசு வராது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தனை தன்னந்தனியா இப்படி ஒரு கேட்டுக்குள்ள விட்டுட்டு போறோமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஜின்னால மட்டும்தான் இந்த ஒரு சிச்சுவேஷனை இப்போதைக்கு சமாளிக்க முடியும். அதனால சாரி, நீங்க திரும்பி உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த இடத்துல இருந்து போயிடும். இப்ப நம்ம ஜின்ன மொத்தமா இந்த எல்லா எலும்பு கூடுகளும் அப்படியே சுத்து போட்டு நிக்குங்க. உடனே அந்த ஸ்கெலிட்டன் வார்லாட் சொல்லும், முட்டாள் ஹியூமன், நீ இப்ப எங்க கிட்ட சாக போற, சாகறதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்கும். நம்மளால படக்குன்னு எந்திரிச்சு நிப்பான். எந்திரிச்சு நின்றுட்டு, பாடியோ ஒரு வழியா கிளம்பிட்டானுங்கடா, ஓட சொன்னா அப்படியே உருண்டுகிட்டு இருக்கானுங்க, வேகமா டக்குன்னு காலை எடுத்து வச்சு ஓட வேணாம். நான் நினைச்சதை விட இந்த கன்னத்துல இருக்கிற கீரல் கொஞ்சம் அதிகமாவே விழுந்துருச்சு போலயே, ஒரு 0.2 mm அதிகமா விழுந்திருக்கு, 2 ml பிளட் அதிகமா போயிடுச்சு. நம்ம பிளான்ல இருந்து மிஸ் ஆகுதே அப்படின்னு நம்ம ஜின்னு பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த ஸ்கெலிட்டன் வார்லாட் கேட்கும், என்ன நீ என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ட்ரையா? நான் பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்ல. என்ன தெரியுமா பண்ண போறேன், உங்க எல்லாரோட எலும்பையும் எண்ண போறேன். அது எண்றதுக்காக முதல்ல உங்க எல்லாரையும் அடிச்சு உடைச்சு அதுக்கப்புறம் என்ன போறேன், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஜின்னு அவனோட ஸ்பியரை நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கிட்டு ஒரு 1 ஸ்ட்ரைக்கை அதுங்களை பார்த்து யூஸ் பண்ணுவான். ஒரு பெரிய 1 ஸ்ட்ரைக்கு. அங்க இருந்த முக்காவாசி எலும்பு கூடோட அதோட அந்த ஸ்கெலிட்டன் நைட்ஸ் இருக்கும்ல, அதுங்களையுமே நம்ம ஜின்னு காலி பண்ணிடுவான். இருந்தாலும் நம்ம ஜின்னுக்கு கீ எக்ஸாஷன் வந்துடும். ஸோ அதிகப்படியான கீயை யூஸ் பண்ணியிருப்பான். என்னதான் நம்ம ஜின்னு ஸ்ட்ராங்கா மாறினாலும் 1 ஸ்ட்ரைக்குன்றது இன்னமுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான அட்டாக்கா தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜின்னால இந்த ஒரு அட்டாக்கை அவனோட ஃபுல் பவர்ல ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறமே நம்ம ஜின்னு இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிடுவான். ரொம்ப பெரிய விஷயமா இல்லாத வரைக்கும் இந்த ஒரு 1 ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஜின்னு நினைப்பான். இப்ப இருக்கிற இந்த விஷயம் மாதிரி. ஸோ இப்ப கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணியிருக்கான். இப்ப எக்கச்சக்க எலும்பு கூடுகளை காலி பண்ணதுனால நம்ம ஜின்னுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால ஒரு லெவல் நம்ம ஜின்னு இன்க்ரீஸ் ஆவான். கிட்டத்தட்ட 300க்கு மேல காலி பண்ணியிருப்பான். அதுலயும் அந்த மிச்சம் ஓடிக்கிட்டு இருக்கிற எலும்பு கூடலாம் இருக்குங்கல்ல, இதுலயும் தப்பிச்சு 1-2 பீஸ் ஓடும், அதுங்களையும் போய் மொத்தமா காலி பண்ணிடுவான். இப்ப நம்ம ஜின்னு இதுங்க எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, இவ்வளோத்த காலி பண்ணியும் வெறும் ஒரு லெவல் தானே, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸே கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சிஸ்டமை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும். அட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய், பாத்தியா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்த பாத்தியா படி, நீ உயிரோட இருக்கீனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பான். பார்த்தா அந்த ஸ்கெலிட்டன் வார்லாடுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த எலும்பு கூடோட அந்த எலும்பு மண்டை மட்டும் தனியா அப்படியே உயிரோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது என்னடானா, நம்ம ஜின்னுக்கு அதை கொன்னதா நோட்டிபிகேஷன் வரவே இல்லை. அது ஒரு நேம்டு மான்ஸ்டர். அதை கொன்னா பெரிய நோட்டிபிகேஷன் வரும்ல, அதை நம்ம ஜின்னு இன்னும் பார்க்கவே இல்லை. அதனாலதான் இது இந்த பையன் இன்னும் சாகல, எங்கேயோ இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஜின்னு தேடி கண்டுபிடிச்சு வந்திருப்பான். நான் நினைச்சதை விட நீ கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க. இருந்தாலும் உன்னைய நான் காலி பண்ணதான் போறேன்னு அந்த ஸ்பியரை மண்டைக்குள்ள இறக்கலான்னு போறப்ப, இரு நம்ம பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் கேட்கும். உடனே நம்ம ஜின்னு பேசி தீர்த்துக்கலாமா, என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே
அதுதான், நான் தான் இந்த ஃபாரஸ்டோட ஓனர், அதுவும் இல்லாம ஒரு ஸ்கெலிட்டன் வார்லார்ட், ரூலர் ஆஃப் த அண்டட். அதனால நீ என்ன கேட்டினாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும். சரி, என்ன தருவேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் கேட்கிறேன் நம்ம ஜின்னும் கேட்பான். அது நான் தான் இந்த ஃபாரஸ்டோட ரூலர், உனக்கு வேணா நான் இந்த மொத்த ஃபாரஸ்டையுமே தரேன் அப்படின்னு சொல்லும். பக்கி, ஏற்கனவே இந்த கேட்டு எங்கள்கிட்ட தான், இந்த கேட்டே நாங்க வச்சிருக்கும் போது இதுல இருக்க ஃபாரஸ்ட்டை மட்டும் நீ எப்படி தனியா வச்சிருப்பியா? மொத்த கேட்டுமே எங்கள்கிட்ட தான். நீங்க எப்பெல்லாம் ரீஸ்பான் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் உள்ள நாங்க உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்போம். அதுதான் எங்க வேலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லுவான். நீ என்ன சொல்ற அப்படின்னா, இந்த மனுஷ பயலுக எங்க எலும்பு சாம்ராஜ்யத்தை மொத்தமா கொண்டுகிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி இந்த ஸ்கெலிட்டன் வார்லார்ட் கேட்கும். ஆமா, இப்ப உன்னையும் கொல்லதான் போறேன், எனக்கு நிறைய எக்ஸ்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லுவான். ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ன்றத இஎக்ஸ்பின்னு சொல்லுவான். என்னது இஎக்ஸ்பியா? அது என்னவா இருந்தாலும் சரி, அது எந்த கர்மமா இருந்தாலும் எந்த கிரகத்துல இருந்தாலும் நான் உனக்காக எடுத்துட்டு வரேன். ஏன், நான் என்னோட ஆளுங்கள்ட்ட சொல்லி அதை உனக்காக கொண்டு கொடுக்க சொல்றேன். அதனால எங்களை ஒண்ணு பண்ணிடாத அப்படின்னு இந்த ஸ்கெலிட்டன் சொல்லும் போது, அட மண்டையா, என்ன இஎக்ஸ்பின்றது பொட்டி கடையில கிடைக்கிற பொறிகடல நினைச்சியா? உன் ஆளுங்கள்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றதுக்கு அது அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வரும். பேச கொடுத்து நீயே உன் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டியே, இப்படி தப்பு பண்ணிட்டியே சின்ராசு, நீ என்கிட்ட இதை சொல்லி இருக்கவே கூடாது. ஆமா, நீ தானே இந்த ஃபாரஸ்டோட ஓனரு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா, அப்படின்னா உன்கிட்ட நிறைய ஆளுங்க இருப்பாங்களே, சுமாரா ஒரு எத்தனை பேரை தேத்துவ அப்படின்னோடனே, என்ன ஒரு இப்ப போனேன்னா கூட ஒரு 1000 பேரை என்னால கூட்டிட்டு வர முடியும். ஓஹோ, 1000 பேரா? அப்படின்னா நீ எனக்காக ஒரே ஒரு வேலை செய்யணுமே, அதுவும் நான் சொல்லக்கூடிய வேலையை நீ எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு ஒரு உத்தரவு போடுவான். இப்ப நம்மளுக்கு நம்ம சோயை காட்டுவாங்க. நம்ம சோய் அவரு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜின்னு நம்ம சோய் கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்டிருப்பான். நம்ம சோய் சின்ன வயசுல இருக்கும்போது ஏதாவது ஒரு எலிக்ஷிரோ இல்ல கிங்சன் எதையாவது சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சோயோட உடம்புல அந்த டைஜஸ்ட் ஆகாம ஒரு 60 வருஷத்துக்கான கீ அப்படியே இருந்துச்சுல, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஜின்னும் கேட்டிருப்பான். மேபி அதை அவங்க தாத்தா தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு நினைப்பான். நம்ம ஜின்னு அதை சந்தேகப்பட்ட உடனே நம்ம சோய் சொல்லுவாரு, என் தாத்தாவை நான் சின்ன வயசுல கிட்டத்தட்ட எலமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது தான் பார்த்திருக்கேனா, அப்ப கூட எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல, அப்ப என்னை அவர் அடிக்கடி பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பட்லர் சொல்லியிருக்காரு, எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய் சொல்லுவாரு. மேபி இந்த எனர்ஜி இவ்வளவு தூரம் இருந்ததுக்கான காரணம் அவங்க தாத்தாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய்க்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா கிளியரா என்ன ரீசன் அப்படின்றது நம்ம சோய்க்கே தெரியாது. இப்ப அவர் கண்ணை முழிப்பாரு. கண்ணை முழிச்சிட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் எந்திரிச்சு போவோம்னு சொல்லி அவரோட போனை போய் பார்ப்பாரு. பார்த்தா அவரோட போன்ல ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். ஒரு நேம்டு மான்ஸ்டர் இவங்க இருக்கிற அந்த ஏராங் கேட்டுக்கு வந்துருச்சு. அதுவும் அதுல தனியா நம்ம ஜின் மட்டும் இருக்காரு. உடனே ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்திருக்கோம். என்னது அப்படின்னு சொல்லி நம்ம சோயும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாரு. இப்ப நம்மளுக்கு மறுபடியும் அந்த கேட்டை காட்டுவானுங்க. பார்த்தா எல்லா பக்கமும் அப்படியே எலும்புகளா சதுரி கிடைக்கும். இப்ப நம்ம ஆளு ஸ்கெலிட்டனு அப்படியே மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் உங்க கமாண்டரா உத்தரவு போடுறேன், என்னோட லாயல் சர்வன்ட்ஸ் எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னும் போதே மண்டையிலே ஒரு கொட்டு விழுகும். யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னு. ஏ பக்கி, ஒரு 4 எலும்பை எழுப்புறதுக்கு 4 பக்கத்துக்கு டயலாக் பேசிக்கிட்டு இருப்பியா? டக்குன்னு முடிச்சுட்டு எந்திரிக்க சொல்றான்னா நீ என்னமோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்க, சுருக்கமா சொல்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அதை வேகமா சொல்லுவான். அதுவும் வாங்கடா பாய்ஸ் அப்படின்னு உடனே டக்குன்னு எந்திரிச்சு வருவானுங்க. அது இப்படித்தான் வரணும். வர வர நம்மளும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அதுங்களை போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவான். இப்ப உடனே இந்த ஸ்கெலிட்டன் வார்லார்ட் சொல்லும், என் எலும்பு குட்டிகளா, நீங்க என்னைய மன்னிச்சிடணும், உங்க தலைவனுக்கு வேற வழியே தெரியல, நீங்க இந்த மாதிரி உங்க பவர்ஸ, உங்க உண்மையான பவர்ஸ கூட காட்ட முடியாம இந்த கெட்ட ஹியூமனால இப்படி சாகுறீங்களே, சே என்ன நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்குன்னோனே நம்ம ஜின்னு சொல்லுவான். டேய், நீ தான் உன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக அவனுங்க எல்லாரையும் வெளில வர சொல்லிக்கிட்டே இருங்க. இப்ப இதுல அவனுங்க மேல வேற அப்படியே கருணை காட்டுற மாதிரி பேசுற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோனே, ஒரு மிலிட்ரின்றது கமாண்டர் இல்லாம இருக்குமா? இது எல்லாமே நான் எதுக்காக பண்றேன்னா, நாளை பின்ன எங்களோட ஆர்மியை நாங்க பெருசா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எங்கடா தெரிய போகுது, நீ தான் ஈவில் ஹியூமன் ஆச்சே அப்படின்னு சொல்லும். அப்படியா, அப்ப நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இரு, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்குன்னு நான் தனியா சிலை வைக்கிறேன், அந்த சிலையில உன் தலையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு எதையோ ஒன்னு தேடிக்கிட்டே இருப்பான். என்னடா தேடுற அப்படின்னோடனே, இதைதான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஜின்னு மானா கிறிஸ்டலை எடுத்து காட்டுவான்.
ஓஹோ, அதை நீ சாப்பிட போறியான்னு கேட்கும். என்னது சாப்பிட்றதா? இத நான் விற்க போறேன்னு சொல்லுவான். என்னது விற்க போறியா? ஆனா மானா கிறிஸ்டல்ஸை நிறைய சாப்பிடலாமே, ஏன்னா அதுல தான் அதிகமான அளவு பவர் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ அதை சாப்பிட்டீனாலேயே உனக்கு அதிகமான அளவு பவர் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உடனே நம்ம ஜின்னும் சொல்லுவான், மான்ஸ்டர்ஸால தான் அதை பண்ண முடியும், மனுஷங்களால அதை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னது சாப்பிட முடியாதா? அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி ட்ரோலோட பிளட்ட அப்படியே போட்டு அது மூலமா ஹீல் பண்ணிக்கிறீங்களே, அப்ப அது மட்டும் என்ன அப்படின்னு கேட்கும். அது ஒரு போஷன். ஒரு ட்ரோலோட பிளட்ட அதிகமான அளவு பியூரிஃபை பண்ணி அது மூலமா அதுல இருக்கிற பாய்சன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருப்போம். அந்த ஒரு காரணத்தினாலதான் அதை எங்களால கன்சியூம் பண்ண முடியும். ஆனா இந்த மானா ஸ்டோன்ஸ்ல அதிகமான அளவு டீமனிக் எனர்ஜி இருக்கும், அது எங்க உடம்புக்கே பாய்சனா மாறிடும் சொல்லுவான். அப்படின்னா இந்த மானா ஸ்டோனையும் பியூரிஃபை பண்ணிட்டு யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கெலிட்டன் கேட்கும். போஷனையே எங்களால ஃபுல்லா அந்த பாய்சன் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி மானா ஸ்டோன்ஸ்ல இருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஹியூமன்ஸால இந்த மானா ஸ்டோன்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன் அப்படின்னு கேட்ட உடனே, டேய் பைத்தியக்காரா, எதுக்கு சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? எந்த ஒரு மனுஷனும் இந்த மாதிரி ஹியூமன் ஸ்டோன்ஸை சாப்பிட முடியும் நான் கேள்விப்பட்டதே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியா? அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருப்பான்னு சொல்லிட்டு தான் நானும் கேள்விப்பட்டது இல்ல, நீ எங்க இருந்தோ குதிச்சு வந்ததானே, அப்படி இருக்கிறப்ப இதை மட்டும் ஏன் பண்ண முடியாதுன்னு இந்த ஸ்கெலிட்டனும் கேட்கும். இப்பதான் நம்ம ஜின்னுக்கு தோணும், ஆமா நானும் இந்த மாதிரி ஒரு ஆளா இருப்பேன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்குன்னு தனியா ஒரு சிஸ்டம் இருக்கு, அது மூலமா நானும் டெவலப் ஆயிட்டே இருக்கேன், என்னோட எக்ஸிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மானா ஸ்டோன்ஸை மட்டும் நான் யூஸ் பண்ணி பார்க்க கூடாது, மேபி ட்ரை பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்போ உடனே இந்த ஸ்கெலிட்டன் பக்கத்துல இருந்துட்டு, ஓஹோ அந்த மானா ஸ்டோனை ட்ரை பண்ணி பார்க்க போறியா ஹியூமன், பாரு பாரு பண்ணி பாரு, நீ பண்ணி பார்த்தாதான் என்ன ஆகும்னு எனக்கும் தெரியும், பாரு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த எலும்பை அப்புறமா சூப்பு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு வாயை மூடுறியா இல்ல வாய்க்குள்ள அப்படியே இந்த ஸ்பியரை இறக்கவான்னு கேட்பான். மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்படியே விட்டுரும். உடனே சொல்லும், நீ நான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படணும், நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தேன் அவ்வளவுதான் உன்னோட கதை அப்படின்னு ஸ்கெலிட்டன் சொல்லும். ஓஹோ, ஆனாலும் ஒரு ஸ்கெலிட்டன் வாரலாடா, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்க, என்ன ஸ்கெலிட்டன் நைட்டா இருந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருக்க, அதுவும் இல்லாம நீ இதுக்கு மேல எவ்வளவு ஸ்ட்ராங்கரா மாறணும்னு நினைக்கிற, ஏற்கனவே அதிகமான அளவு மானா ஸ்டோன்ஸை நீ எப்படி இருந்தாலும் எடுத்திருப்ப, அதுவும் அந்த டார்க் மேஜ் கிட்ட இருந்து எடுத்திருப்ப, அதனாலதானே நீயே ஸ்கெலிட்டன் நைட்ல இருந்து ஒரு வார்லாடா மாறின அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்பான். இப்போ உடனே இந்த ஸ்கெலிட்டன் சொல்லும், நான் எந்த விதமான மானா ஸ்டோன்ஸும் எடுத்துக்கல, ஏன் அந்த டார்க் மேஜ் கிட்டையும் மானா ஸ்டோன்ஸ் கிடையாது அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, அந்த டார்க் மேஜ் தன்னந்தனியாவே எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டன்ஸையும் சம்மன் பண்ணியிருக்காராம். அந்த ஒரு காரணத்தினால அந்த டார்க் மேஜோட உத்தரவுகளை இங்க இருக்கிற எந்த ஸ்கெலிட்டனாலையும் மீறவே முடியாது. நம்ம ஸ்கெலிட்டனு தன்னந்தனியா அப்படியே வெளியில அந்த டார்க் மேஜோட உத்தரவை தாண்டி இப்ப தனியா வரல, அது தானாவே தனியா வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா அதுக்கே தெரியாதா. ஏதோ ஒரு நாள் டக்குன்னு அதுக்கு பவர் கிடைச்சிருச்சான். எப்படி இதுக்கு பவர் கிடைச்சிச்சுன்னு அதுக்கே தரலையா. பார்த்தா அந்த டார்க் மேஜையும் தாண்டி அதிகமான அளவு பவர் இந்த ஸ்கெலிட்டனுக்கு கிடைச்சிருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலதான் வார்லாடாவும் இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லும். இப்போ உடனே நம்ம ஜின்னு, இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்கெலிட்டனு, இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க, இன்னும் நிறைய ஈவில் ஹியூமன் வந்துட்டாங்க, நான் தான் இந்த டார்க் ஃபாரஸ்டோட ஓனர், இங்க நடக்கிற எனக்கு எல்லாமே தெரியும், இன்னும் ஈவில் ஹியூமன்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும். டேய் வாயை மூடு, அவங்களாம் என்னோட கில்டு மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஜின்னு ஆக்சுவலா ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டான். அவன் எல்லாரையும் வெளில போ சொன்னான்ல, அதுக்கப்புறம் இவன் என்ன ஆனா ஏதானான்னு சொல்லிட்டு வெளில இருக்கிறவங்க தேடுவாங்கல்ல, அதை பத்தி நம்ம ஜின்னு யோசிக்கவே இல்லை. இவன் பாட்டுக்கு ஜாலியா எலும்பு குடுங்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். சோ இப்ப அந்த கில்டு மெம்பர்ஸை போய் பார்க்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணுவான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஒத்த தலைய என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரியில போடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸ்டோரேஜுக்குள்ள போடுன்னு பார்த்தா அது உடனே ஒர்க் ஆயிடும். உண்மையிலே ஒர்க் ஆயிடுச்சா, ஒருவேளை அது செத்து போன தலைன்றதுனால ஒர்க் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா இந்த ஸ்கெலிட்டன் உள்ளுக்குள்ள இருந்து பேசும், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு. அட பக்கி, நீ அங்கிருந்து பேசுறியானோனே, நீ எனக்கு என்ன பண்ண, என்னை இப்பவே வெளில விடு, என்ன இந்த மாதிரி உன்னை பண்ணிட்டு நீ அப்படியே போயிடலாம் நினைக்கிறியா, இங்க மூச்சு முட்டுது, என்னால மூச்சு விடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். டே பைத்தியம், உனக்கு மூக்கே கிடையாது, அப்புறம் எங்கிட்டு இருந்தடா மூச்சு, அதுவும் இல்லாம நீ செத்து போயிட்டடா, செத்து போயிட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்.
உடனே அதுவும் கத்திக்கிட்டே இருக்கும். அடே கத்திக்கிட்டே இருந்த உன்னை வெளில எடுத்து மொத்தமா வந்து பவுடரா மாத்திடுவேன், அமைதியா இருறான்னு சொன்ன உடனே ஆஹா என்ன ஒரு அற்புதமான இடமா இருக்கு, ஆமா இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீ எங்க இருந்து கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளேட்டை மாத்தி போட்டுரும். அட பைத்தியக்காரா, ஒரு நிமிஷத்துல அப்படி ஜம்ப் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிக்கும் போது இந்த ஸ்கெலிட்டன் சொல்லும், இருந்தாலும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல, உன்னை தேடி இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நம்ம ஜின்னு நிறைய பேரா, ஏன் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு யோசிப்பா. இப்ப நம்ம ஜின்னு ஒன் ஸ்ட்ரைக்க ஒரு இடத்துல யூஸ் பண்ணால, அந்த ஒரு இடத்துக்கு நம்ம சோயும் மற்றவங்களும் வந்துருவாங்க. நம்ம பட்லர் கிம் சொல்லுவாரு, நான் என்னோட டிடக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், பக்கத்துல யாருமே உயிரோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. இது கேட்ட உடனே 4 பேருமே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உடனே நம்ம சோயி இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்ட உடனே, இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப இயர்லி, இதை பத்தி நம்ம உடனே முடிவெடுக்க கூடாது, ஃபர்ஸ்ட் இங்கதான் பேட்டில் முடிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியாது, நம்ம மொத்த இடத்தையும் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவரு அந்த நேம்டு மான்ஸ்டரோட ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு வருவாரு. இதுதான் கண்டிப்பா அந்த நேம்டு மான்ஸ்டரோட பீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உடனே பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், அந்த நேம்டு மான்ஸ்டரோட சேர்த்து அவனும் ஆவியா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குனு இவங்க திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா இந்த ஏர் கில்டை சேர்ந்த அந்த வைஸ் கில்டு மாஸ்டரோட பாடி கார்டு ஒருத்தர் இருந்தால அந்த ஸ்கொயர் மண்டை, அவனும் ஏர் கில்டை சேர்ந்த இன்னும் நிறைய ஆளுங்களும் அதோட ஒரு வழுக்க மண்டையும் வரும். இப்ப இந்த வழுக்க மண்டையும் அந்த ஸ்கொயர் மண்டையும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஒருத்தன் மட்டும்தான் செத்தான், நிறைய பேர் சாகல, இது எல்லாமே உங்களாலதான், சச்ச இது எல்லாமே ஏர் கில்டால தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இவன் செத்து போனதுக்கு இவனுங்க 2 பேரும் புகழ்ந்துக்குருவானுங்க. அதுவும் இவனுங்களாலதான் இது எல்லாம் நடந்துச்சு, டேமேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவனுங்க இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசின உடனே நம்ம சோய்க்கு கோவம் வந்து வாயை மூடுங்கன்னு சொல்லுவாரு. உடனே இந்த ஸ்கொயர் மண்டை சொல்லுவான், ஒருத்தன் செத்துட்டான்னு நினைச்சு நீ கவலையா இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா நீ கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு. இங்க யாரும் சாகவே இல்லை, யாரு செத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க மட்டும் சீக்கிரமா வந்திருந்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் இவ்வளவு தூரம் போயிருக்காதுன்னு நம்ம சோய் சொல்லுவாரு. நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம், இதுல என்ன தப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம ஜின் டேக்கியூங் செத்ததுக்கு நீங்க தான் காரணம். ஜின் டேக்கியூங் செத்தப்ப நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க, உங்க ஆபீஸ்ல உட்காந்து நல்லா கதை பேசிக்கிட்டு இருந்தீங்களா, நீங்க தான் அவனை கொன்னுட்டீங்க, இருந்தாலும் இப்ப வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, செத்தவனால உயிரோட வரவே முடியாது அப்படின்னு இந்த ஸ்கொயர் மண்டை சொல்லுவான். இது கேட்டுட்டு நம்ம சோயால ஒண்ணுமே பேச முடியாது. டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், எவன்டா செத்துட்டது அப்படின்னு. உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஜின்னு, ஏண்டா உச்சா போயிட்டு வர கேப்ல அதுக்குள்ளே எனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டுற பாக்குறீங்கல்ல, இங்க வாடி, யாருக்கு போஸ்டர் ஒட்டணும் ஒட்டக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்றேன், ஸ்கொயர் மண்டை இங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அங்கிருந்து நடந்து வருவாரு. என்ன நான் உயிரோட இருக்கேன்றத பார்த்த உடனே கொஞ்சம் கவலையா இருக்கா அப்படின்னு ஸ்கொயர் மண்டையை பார்த்து கேட்பான். உடனே இந்த ஸ்கொயர் மண்டை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே, ஓஹோ அப்படியா, நீ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லுவான். உடனே பக்கத்துல இருக்க இந்த வழுக்க மண்டை, நீ என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமா நான் அப்படித்தான் பேசுவேன், நீ யாரு முதல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் கேட்பான். நீ ஒரு ஹண்டரா இருந்துட்டு உனக்கு என்ன தெரியாதா, நான் தான் லீ ஊஜோங் அப்படின்னு சொல்லுவான். என்னது லீ ஊஜோங்கா, உண்மையிலே நீ தான் லீ ஊஜோங்கா, அப்படின்னா உனக்கு கிம் ஜங்கினா யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஜின்னும் கேட்பான். கிம் ஜங்கி தானே, எனக்கு நல்லாவே தெரியும், எங்க அசோசியேஷனோட சீனியர் மெம்பர், ஒரு கருமமும் கிடையாது, அது எங்க அம்மா அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். என்னது அம்மாவா, கிம் ஜங்கி உங்க அம்மாவா, ஆமா எங்க அம்மான்னு சொன்னோனே உனக்கு யாருன்னு தெரியல தானே, அப்படி இருக்கிறப்ப உன் பேரை சொன்னோனே தெரியறதுக்கு நீ என்ன பெருந்தலைவரா, நீ இதுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம்டா அப்படின்னு அவனை பார்த்து சொல்லுவான். உடனே அவன் கோவப்பட்டு, என்னது உனக்கு என்னை யாருன்னே தெரியாதா, நான் லீ ஊஜோங், சியோல் சென்ட்ரல் பிரான்ச் ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்டா அப்படின்பா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்ட உடனே, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு இந்த வழுக்க மண்டிக்கும் கோவம் வரும். உடனே நம்ம ஜின்னு, எனக்கு என்ன பிரச்சனையா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நார்மலான ஒரு ஆளு, அதுவும் 2 நேம்டு மான்ஸ்டரை தன்னந்தனியா கொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு நார்மலான ஆளு, அதுவும் ரெஸ்கியூ ஸ்குவாடு எனக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு சொல்லி 1 மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லுவான். இது சொன்ன உடனே அவர் பயந்துருவாரு. ஏன்னா இவர் தான் அந்த ரெஸ்கியூ ஸ்குவாடை கூட்டிட்டு வந்திருக்கணும், ஆனா 1 மணி நேரம் கழிச்சு வேணும்னே லேட்டா வந்திருக்கான். இப்போ உடனே நம்ம ஜின்னு, அசோசியேஷன் பிரசிடென்ட் லீ ஊஜோங், நீ அசோசியேஷனோட பிரசிடென்டா இருக்கீன்னா அசோசியேஷனுக்கு மட்டும் வேலை பாரு, கில்டுக்கு வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே அவரு அப்படியே பயத்துல நடுங்குவாரு. டக்குன்னு இந்த ஸ்கொயர் மண்டை முன்னாடி வந்து, போதும் இத பெரிய பிரச்சனையா மாத்தாதன்னு சொல்லுவான்.
ஓ, ஏன் நீ ரொம்ப பயப்படுறியா அப்படின்னோடனே, பயமா? நீங்க தான் பயப்படணும். என் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தியா? இவங்க எல்லாருமே ஏர்ஸ் கில்ட சேர்ந்த நல்ல திறமசாலியான ஹண்டர்ஸ். நீ ஒருவேளை உயிரோட போகணும்னு நினைச்சீனா உன் வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கொயர் மண்டை சொல்லுவான். என்னது, இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துட்டா உன்னால என்னைய கொன்ற முடியும்னு நினைச்சியா? ஒருவேளை என்னைய கொன்னுட்டாலும் அதுக்கப்புறம் வர பிரச்சனைய உன்னால சமாளிக்க முடியுமான்னு நம்ம ஜின் கேட்பான். நான் ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். நீ ரொம்ப தப்பு கணக்கு போடாத அப்படின்னு இந்த ஸ்கொயர் மண்டை சொல்லுவான். நான் பயந்துட்டேன். என்னது, நீ இப்படிலாம் பேசினா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? உன்னை போன தடவை அடிச்சேனே, தாடையில இப்ப வலி பரவாயில்லையான்னு கேட்பான். உடனே இதை கேட்டுட்டு என்னைய குழந்தைத்தனமா ப்ரொவகேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த ஸ்கொயர் மண்டை உடனே கிளம்புவான். உடனே என்னோட மாஸ்டரோட உத்தரவு மட்டும் இல்லைன்னா இன்னியாரத்துக்கு உன்னை புதைச்சிருப்பேன்னு சொல்லுவான் நம்ம ஜின்னு. ஓ, மாஸ்டரா? யாரு? அந்த லீ ஜங்ரியோங் தானே? அந்த ஆளுக்கு தான் அவ்வளவு வயசாயிடுச்சுல, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்க வேண்டியதானே, அந்த ஆளெல்லாம் எதுக்கு இன்னும் இங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே இந்த ஸ்கொயர் மண்டைக்கு கோவம் வந்து அடுத்த செகண்ட் நம்ம ஜின்ன அடிக்கிறதுக்காக வருவான். ஆக்சுவலா இந்த ஸ்கொயர் மண்டை சின்ன வயசுல ரவுண்டு மண்டையா தான் இருந்திருக்கு. இது ரவுண்டு மண்டையா இருந்த காலத்திலேயே நம்ம லீ ஜங்ரியோங் இத ஒரு ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு போயிருக்காரு. இவன் ஒரு ஆர்ஃபன் போல. சோ அப்பையில இருந்தே இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான். அதாவது இந்த லீ ஜங்ரியோங் இந்த ஸ்கொயர் மண்டைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் கொடுத்து இவனை பர்சனல் பாடி கார்டாவும் மாத்திருக்கான். இந்த ஸ்கொயர் மண்டை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளு. அந்த ஒரு காரணத்தினாலேயே இவன் எந்த கில்டுக்கு போனாலுமே அங்க ஒரு பெரிய ஹண்டரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இவன் பாடி கார்டா வேலை பார்க்கறதுக்கான காரணம் இந்த லீ ஜங்ரியோங்க்கு எப்பயுமே விசுவாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அப்படிப்பட்ட இவன்கிட்ட லீ ஜங்ரியோங் பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா அதை பொறுத்துக்க முடியாதுன்னு தான் இவன் யோசிப்பான். போன தடவை இவன் நம்ம ஜின் கூட சண்டை போட்டப்ப அவனோட பாதி பவர்ல கூட சண்டை போடலையா. இப்ப நம்ம ஜின்னை அடிச்சா அவனோட ஃபுல் பவர்ல அடிக்க போறானா. நம்ம ஜின்னால இதை சமாளிக்கவே முடியாது. கண்டிப்பா என்னோட மாஸ்டர் அவமானப்படுத்தினதுக்காக நீ அனுபவிச்சே தீருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஜின்னோட மூஞ்சியிலையும் அடிப்பான். இந்த ஒரு அடி பட்ட உடனே இந்த பக்கம் நம்ம பீஸ் கில்ட சேர்ந்தவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும், அந்த வழுக்க மண்டைக்கு சந்தோஷமா இருக்கும், மற்றவங்க எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு அடி அந்த ஸ்கொயர் மண்டைக்கு சந்தோஷமா இருக்காது. ஏன்னா அடிச்சது என்னமோ அடி அவன்தான், ஆனா அடியும் டேமேஜும் அதிகமா விழுந்தது யாருக்கு தெரியுமா? அவனுக்கே தான். நம்ம ஜின்னு சொல்லுவான், என்ன நீ போன தடவை பார்த்த அந்த ஜின் தேக்கியுங்கும் இப்ப நீ பாக்குற இந்த ஜின் தேக்கியுங்கும் ஒரே மாதிரி இருப்போம்னு நினைச்சியா? இப்ப நம்ம ஜின்னு என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? தன்னோட யாங் எனர்ஜிய இந்த ஒரு ஸ்கொயர் மண்டையோட உடம்புக்குள்ள அமிச்சிருக்கான். அதுவும் அவனோட கை மூலமாவே அமிச்சிருக்கான். ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம ஃபயர் கிங்கும் நம்ம ஜின்னை முதல்ல பார்க்கும்போது பண்ணியிருப்பார்ல, அதையே கொஞ்சம் அதிகமா நம்ம ஜின் பண்ணியிருக்கான். ஸோ யாங் எனர்ஜியை தாங்க முடியாத காரணத்தினால உள்ள அதிகப்படியான இன்டர்னல் இன்ஜூரிஸ் ஏற்பட்டு இந்த ஸ்கொயர் மண்டை ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம ஜின்னை பார்த்து யோசிப்பான், என்னாச்சு, நான் தான் அவனை அடிச்சேன், ஆனா எனக்கு ஏன் இந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான், உன் தலையை தூக்கு, போய் உன்னோட மாஸ்டர் கிட்ட சொல்லு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் மாஸ்டரோட சுண்டு விரல் கூட இந்த பீஸ் கில்டு மேல பட விட மாட்டேன் அப்படின்னு. இவ்வளோதான். இந்த ஸ்கொயர் மண்டை அங்கேயே கீழே விழுந்துரும். கடைசியா 2 வாரம் ஆச்சு இந்த ஸ்கொயர் மண்டையை பார்த்து. இருந்தாலும் இவனை பார்த்த அடுத்த செகண்டே இவன் என்னைய அடிக்கிறதுக்காக வரான். அப்படின்னா இந்த ஜின் தேக்கியும்னு ஒருத்தன் மட்டும் ஒருவேளை அடிப்பட்டோ உயிரோட இல்லாமையோ போயிட்டேன்னா அப்ப பீஸ் கில்டோட நிலைமை, நான் இன்னும் கவனமா இருக்கணும்னு நம்ம ஜின் யோசிப்பான். இப்ப மத்தவனுங்களை திரும்பி பார்ப்பான். இந்த ஸ்கொயர் மண்டை கூட வந்தவனுங்கள கண்டிப்பா அவனுங்க யாரும் நம்ம ஜின்னை இனிமேல் எதிர்த்து எதுவும் பேச மாட்டானுங்க. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை இந்த வழுக்க மண்டை கண்டிப்பா பாத்துக்கிறோம். ஏன்னா அது பாத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அதுக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும்னு அந்த வழுக்க மண்டைக்கு தெரியும். இப்ப நம்ம ஜின்னுக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சுப்பா, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான், அட ஆமா, இவ்வளவு பண்ணியும் மண்டை மேல இருக்கிற கொண்டையே மறந்துட்டேனே, ஏன் கில்டு ஆளுங்களை மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா எல்லா ஃபேஸும் ஒரு மாதிரி வச்சிருக்குங்க. அச்சச்சோ, உண்மையிலேயே நம்ம கில்ட மறந்துட்டோமே அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம ஜின்னை திட்டுவானுங்க. இந்த மாதிரி ஏன் எங்களை வருத்தப்பட வச்ச அப்படின்னு கத்துவானுங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. இன்னொரு பக்கம் சிரிப்பானுங்க. உடனே நம்ம ஜின்னும் இருங்க இருங்க, பொறுமையா எல்லா கேள்வியும் கேளுங்க, நம்ம பேசாம வீட்டுக்கு போயிட்டு பேசலாமே அப்படின்னு வாய மூடு அப்படின்னு ஒரே கோரஸா வேற சொல்லுவானுங்க. நம்ம ஜின்னோட நிலைமை அவ்வளவுதான் அவனே யோசிச்சுக்கிடுவான். நம்ம சோயை தான் காட்டுறாங்க.
நம்ம சோயி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் எதை பத்தினதுன்னா, நம்ம ஜின்னு 2வது நேம்டு மான்ஸ்டரை கொன்னதை பத்தி, அதை பத்தியும் நேம்டு மான்ஸ்டர்ஸ்லாம் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பத்தியும் தான் இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். இதை உட்காந்து தன்னோட ரூம்ல பாத்துக்கிட்டு இருக்கிறவரு டக்குன்னு திரும்பி இன்னொரு ஃபேஸை பார்ப்பாரு. அப்ப நம்ம ஜின்னை பார்ப்பாரு. பார்த்தா நம்ம ஜின்னு அவர் பக்கத்திலேயே அவரோட ரூம்ல இருக்கிற சோஃபாலேயே உட்காந்துருப்பான். அப்ப நம்ம சோயும் ஜின்னை பார்த்து கேட்பாரு, ஆமா எனக்கு ஒரு டவுட்டு, நான் உன்கிட்ட கேட்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் எப்பயுமே ஏன் ரூம்லயே சுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னு ஏன் நான் சுத்தக்கூடாதான்னு கேட்கும்போது, இல்ல நீ என் ரூம்ல இருக்கிறதுக்கான காரணம் நான் ரஷ்யன் ராயல் ஃபேமிலியோட மேன்ஷன்ல இருந்து 17வது செஞ்சுரியில செய்யப்பட்ட, அதுவும் ரொம்ப ரொம்ப லெஜெண்டரியான ஒரு சோஃபா மேக்கரால செய்யப்பட்ட இந்த ஒரு இம்போர்ட்டட் சோஃபானால தான் நீ உட்கார்ந்துருக்கியான்னும் போது, சச்ச எதுக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷனு, அதெல்லாம் கிடையாது, இதுக்காக ஒன்றும் உட்காரல அப்படின்றவான். அப்படின்னா இன்னைக்கும் நீ அதை எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்பாரு. ஆமா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்ப வா வார்லார்ட் மான் அப்படின்னு கூப்பிடுவான். உடனே நம்ம எலும்புக்கூடு தலையனும் வருவான். போக்கிமான் டோரேமான் மாதிரி இது ஒரு வார்லார்ட் மான். அதுவும் வெளில வந்துட்டு, என்னது வார்லார்ட் மானா, நான் டார்க் ஃபாரஸ்டோட ஓனர், இந்த கிரேட் அண்டட் லீஜியனோட கமாண்டர், ஸ்கெலிட்டன் வார்லார்ட், எனக்கு இப்படி ஒரு அசிங்கமான பேரா அப்படின்பா. ஆனா நம்மால டக்குனு போக்கிமான் அட்டாக்லாம் பண்ணுவாரு. ஒரு குயிக் அட்டாக்கு, ஒரு ரோல் அவுட்டு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே அது என்னடான்னா கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா வாய் மட்டும்தானே இருக்கு, கையெல்லாம் இல்லை இல்ல. இப்போ உடனே நம்ம சோய் கேட்பாரு, ஆமா நீ எதுக்குதான் அதை வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு. இது எதுக்காக நம்ம ஜின் வச்சிருக்கானா, இது மானா டிஸ்ட்ரிபியூஷனோட எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆயிடுச்சான். அதே மாதிரி இதோட போன்ஸும் ஆர்மரும் ஏற்கனவே கிடைச்சிட்டதுனால நேம்டு மான்ஸ்டர் இதுதான், இதோட தலை மட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த தலையை மட்டும் யாரும் தனியா தேடவே இல்லை. அதனாலேயே கவர்மெண்டோட இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இருந்தும் இந்த தலையை இவங்க தனியா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மிச்சம் எல்லாத்தையும் இந்த மண்டை இருந்துச்சு, இந்த மண்டையோட கை கால் எலும்பு எல்லாத்தையும் ஆக்ஷன்ல போட்டீங்களே, அதெல்லாம் எவ்வளவு விற்க போகுதுன்னு எனக்கு ஆர்வமா இருக்குன்பா. என்னது எலும்பா, அதெல்லாம் என்னோட கை காலு, நீ என்னோட ப்ரீசியஸான இந்த ஒரு பாடியை பார்த்து இப்படி கேவலமான வார்த்தைகள் வச்சு சொல்றியே, ஏ பக்கி நீ மொத்தமே எலும்புதான், எலும்புன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே அடுத்து பாடி ஸ்லாம் அட்டாக்னு அதை தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா இந்த ஒரு இடத்துக்கு கதவை திறந்துக்கிட்டு நம்ம சாங் பொண்ணு வரும். டக்குன்னு இந்த ஒரு எலும்பு கூட அதோட மூஞ்சிக்கு நேராவே கொண்டு போய் அது உடனே இதை பார்த்து பயங்கரமா கத்தி அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஒரு நேரத்துல நம்ம சோய்க்கு கரெக்டா ஒரு மெசேஜ் வரும். உடனே அதை பார்த்தவரு, நான் உடனே ஒரு இடத்துக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் சொல்றேன். இப்போதைக்கு அடுத்த வாரத்துக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா ரைட்ஸையும் கேன்சல் பண்ணிருங்க, எனக்கு அவ்வளோவா ஃப்ரீ டைம் இருக்காது, ஸோ நீங்க தான் மிச்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ உடனே நம்ம ஜின்னும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுவான். நீ எங்க போற அப்படின்னு கேட்ட உடனே, அது ஒன்றும் இல்லை, நான் இப்போ போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறேன், கிராஜுவேஷன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவான். என்னது கிராஜுவேஷன் எக்ஸாமா, இந்த வயசுல நீ படிக்கிறியா, இந்த 7 வயசுலயா போய் படிக்க போற அப்படின்னோடனே, சச்ச நான் ஒன்றும் படிக்கல, என் தங்கச்சியோட எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை பார்க்கறதுக்காக போவான். ஆக்சுவலா அவங்க தங்கச்சியோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜின்னு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால. ஸோ இன்னைக்கு தான் அவங்க தங்கச்சி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கு. இப்ப எல்லாரும் அப்படியே சந்தோஷமா, ஒரு சில பேர் சோகமா இந்த எக்ஸாம் ஹால்ல இருந்து வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னும் அவங்க அம்மாவும் முன்னாடியே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னும் யோசிப்பான், ரீசெண்டா நம்ம ஜின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டதுனால அவங்க தங்கச்சியையும் அவங்க அம்மாவையும் நிறைய மீடியாக்காரவங்க டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ அதனாலேயே அவங்க தங்கச்சி ஒழுங்கா இந்த எக்ஸாமை எழுதினாலா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு ஒரு கவலை இருக்கும். அப்போ அவங்க தங்கச்சியும் எக்ஸாமை முடிச்சுட்டு வரும், அப்படியே மூஞ்சியை தொங்க போட்டுட்டே வரும். கொஞ்சம் மோசமாக தான் எழுதியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் போய் கேட்பான், ஓகேவா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லும். சாரி, ஒரு அண்ணனா நான் தான் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கணும்னு சொல்லுவான். இல்ல, நான் 100% மார்க் எடுத்திருப்பேன், ஆனா மேக்ஸ்ல ஒரே ஒரு கொஸ்டினை தப்பா எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி சோகமா இருக்கும். ஆமா, சே என் தங்கச்சி இவ்வளவு மோசமான. இப்ப நீ என்ன சொன்ன? ஆமா, நான் ஒரு கொஸ்டினை தப்பா எழுதிட்டேன், அதையும் எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஆனா நான் ஏன் அதை விட்டுட்டு வந்தேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி போட்டு அழுதுகிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு யோசிப்பான், என்னது
எனக்கு வந்து பிறந்த தங்கச்சியா இது, ஒருவேளை எங்க அம்மா குப்பை தொட்டியில இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சைட்ல அந்த பக்கமா போறவனுங்க எல்லாம் இவ 100% மார்க் வாங்கியிருப்பேன்னு சொன்னதை கேட்டுட்டு அப்படியே அதை நினைச்சு கோவமா போயிட்டு இருப்பானுங்க. உடனே இவளை பிடிச்சி இழுத்துட்டு போய் நேரா அந்த புது வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருவான். அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் இந்த ஒரு புது வீடை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க அம்மாவுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வரும், அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் இப்ப அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் அவங்களோட சேஃப்டிக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம லீ ஜங்ரியும் எது வேணாலும் பண்ணி இந்த பீஸ் கில்டையும் நம்ம ஜின்னையும் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எங்க அவன் ஜின்னோட ஃபேமிலி மேல கை வச்சிருவானோன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனாலயே செக்யூரிட்டி ஏற்பாடு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சோய் கிட்டையும் அப்புறம் பட்லர் கிட்டையும் கால் பண்ணி செக்யூரிட்டிஸ் யாராவது நல்ல நல்ல செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சிருக்கிறவங்களே நல்ல பெஸ்டான ஆளுங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா அந்த ஆளுங்களையும் பிடிச்சிட்டு வந்து இவன் வீட்டுக்கு பக்கத்திலேயே தனித்தனி வீடெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இவனே விலைக்கு வாங்கி அந்த வீட்டுல இவங்க எல்லாரையும் வச்சிருப்பான். ஸோ இவங்க எல்லாரும் நம்ம ஜின்னுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் முக்காவாசி பேர் கப்பிள்ஸா இருப்பாங்க. அதுவும் ஓல்டான கப்பிள்ஸு, யங்கான கப்பிள்ஸ்னு மாத்தி மாத்தி எல்லாரையும் கப்பிள்ஸா கொண்டு வந்து இவங்க இங்க வந்து தங்க வச்சிருப்பான். ஸோ எல்லாருமே செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் தான். நம்ம ஜின்னோட அம்மாவையும் நம்ம தங்கச்சியையும் பாத்துக்கிறதுக்காகவே நம்ம ஜின்னு இவங்க எல்லாரையும் களத்துல இறக்கிருக்கா. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஜின்னுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம ஜின்னு தொடர்ந்து இந்த ஸ்கெலிட்டன்ஸை கொண்டு வரிசையா எக்ஸ்பீரியன்ஸை ஏற்றி டெவலப் ஆயிட்டே இருந்தால அங்கதான் நம்ம ஜின்னுக்கு இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கு. நம்ம ஜின்னோட ஸ்கில்லுக்கும் அந்த ஸ்கெலிட்டன்ஸோட ஸ்கில்லுக்கும் நடுவுல ஒரு பாதாளமே இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஜின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டான். ஸோ ஸ்கில் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் இனிமேல் கம்மியாக தான் கிடைக்கும்னு சொல்லி இந்த சிஸ்டம்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ஜின்னு இப்படி கிடைச்சா நான் எப்படி டெவலப் ஆவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ டெவலப் ஆகுறதுல தான் நம்ம ஜின்னுக்கு இப்போ ஒரு இடியாப்ப சிக்கலே வந்திருக்கு. இப்போ உடனே இந்த ஸ்கெலிட்டன் சொல்லும், லெவலு எக்ஸ்பி எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா நீ கஷ்டப்படுற பாத்தியா, அதை நினைச்சு எனக்கு பேரானந்தமா இருக்கு. இப்படியே கஷ்டப்படு ஈவில் ஹியூமன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நீ இந்த மாதிரி பேராசப்பட்டதுக்கு இதுதான்டா உன்னோட நிலைமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே நம்ம ஜின்னு, ஓஹோ அப்படியா, ஆனா ஒன்ன கொன்னா கண்டிப்பா இன்னும் அதிகமான அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, அப்போ ஒன்ன கொன்னே நான் எடுத்துக்கிறேன்னு நான் வந்து இன்னும் நிறைய எலும்பு கூடுகளை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே செகண்ட்ல டக்குனு பிளேட்டை மாத்திரும். சரி சரி, நீ அடுத்து எல்லாரையும் வர வச்சுக்கிட்டே இரு, அடுத்து என்னோட கில்டு மெம்பர்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்ல அப்படின்பா. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, ஏன்பா அவங்களும் பேட்டிலுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்ல, அதுவும் இல்லாம உன் ஆளுங்க கிட்ட சொல்லி வை, உன் ஆளுங்க என்னோட கில்டு மெம்பர்ஸ் கிட்ட வந்து சண்டை போடணும், ஆனா யாரும் சாகிற அளவுக்கு அடிக்க கூடாது, அதே மாதிரி உன்னோட ஆளுங்க அப்படியே சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தோத்து போயிடணும், அதுக்கேற்ற மாதிரி சண்டை போட சொல்லு அப்படின்பா. எனக்கு இவ்வளோ வேலையா கொடுக்குற, எனக்கு மட்டும் கால்சியம் டெஃபிஷியன்சி வரட்டும், அதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு நம்ம பீஸ் கில்ட காட்டுவாங்க. நம்ம சோயி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாரு. அது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோவை பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு வீடியோவும் போட்டு காட்டுவாரு. சைனால இருந்து எடுத்த ஒரு வீடியோ, அதுவும் ஒரு ட்ரோன்ல இருந்து இந்த ஒரு வீடியோவை எடுத்திருப்பாங்க. ஸோ ஊருக்கு நடுவுலயே நிறைய பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஊருக்கு நடுவுல இவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸா எப்படின்னு சொல்லி நம்ம ஹண்டரியும் ஆச்சரியமா கேட்பாரு. இது எல்லாமே ஒரு மான்ஸ்டர் வேவா தான் இருக்கும்னு சொல்லி இவங்க யோசிப்பாங்க. அந்த நேரத்துல இது எல்லா மான்ஸ்டர்ஸையும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஸ்வாட் கீயை யூஸ் பண்ணி ஒருத்தன் தோக்கடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் சைனாவோட ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர். இப்ப இவன் இந்த மாதிரி நல்லா சண்டை போட்டு மற்றவங்களையும் கூப்பிட்டுட்டு இந்த மான்ஸ்டரை எதிர்த்து போகும்போது திடீர்னு இவங்கள தூரத்துல இருந்து ஒரு ஃபயர் மேஜிக் வந்து தாக்கும். இந்த ஃபயர் மேஜிக் பக்கம் தான் இப்ப இந்த ட்ரோன் திரும்பும். அப்ப அங்க நிக்கிறது ஒரு லிச் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இந்த கேமராவை பார்த்துட்டு என்னோட இடத்துக்குள்ள ஒரு ஹியூமன் ஆப்ஜெக்டா, என் இடத்துக்குள்ள எது வந்தாலும் நான் அதை உயிரோட விடமாட்டேன்னு சொல்லிட்டு அதோட இந்த வீடியோ கட் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு இது என்னன்றதை கேட்பான். இப்ப நம்ம சோய் தான் சொல்லுவாரு, அது ஒரு நேம்டு மான்ஸ்டர், ஒரு லிச் அப்படின்னு. இப்ப நம்ம சோய் இதை பத்தின இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுப்பாரு. ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணப்பட்டது 10 நாளைக்கு முன்னாடி. ஒரு ஸ்கவுட் ட்ரோன் தான் சைனீஸ் கவர்மெண்ட் மூலமா அனுப்பப்பட்டு அதுதான் இந்த ஒரு வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கு, அதுவும் சிச்சுவான் அப்படின்ற ஒரு இடத்துல. இப்ப ஒரு 3 லட்சம் பேராவது இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய் சொல்லுவாரு.
என்னது 3 லட்சமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா 3 லட்சம் பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஃபர்ஸ்ட் நாள். இந்த மான்ஸ்டர் வேவ் முத நாள் வந்துச்சுல, அன்னைக்கே 3 லட்சம் பேராவது இறந்திருக்க வாய்ப்பு இருக்கான். இப்ப அதுக்கப்புறம் 9 நாள் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னு கணக்கிடவே முடியாது அப்படின்னு நம்ம சோய் சொல்லுவாரு. இப்போ உடனே நம்ம ஜின் கேட்பான், ஆமா இந்த லிச் எல்லாமே உண்மையிலே இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்லர் கிம்ம பார்த்து நம்ம பட்லரும் சொல்லுவாரு, இல்ல கிரேட் வார் நடந்தப்ப கூட லிச்சஸ் வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குதாங்க. ஆனா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபிளேம் மேஜிக்கை யூஸ் பண்ற அளவுக்கு எந்த ஒரு லிச்சையும் நானும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜின் யோசிப்பான், முதல்ல சைனா எப்படி இப்படி ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன்ல மாட்டுனுச்சு? 3 லட்சம் பேர் நாள்ல செத்துருக்காங்கன்னா இப்ப எவ்வளவு பேர் செத்துருப்பாங்கன்னே தெரியல. முதல்ல மொத்த உலகத்துக்கும் இப்படி ஒரு விஷயம் தெரியப்படுத்தி இருக்க வேணாமா? ஆனா ஏன் ஒரு ஆர்டிக்கல் கூட இதை பத்தி இல்லவே இல்லை, ஏன் நியூஸ்லாம் இதை பத்தி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதையும் தாண்டி நம்ம சோய்க்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, அதுவும் நம்ம ஜின்னுக்கு இன்னும் புரியாததா தான் இருக்கும். இப்ப நம்ம சோய் சொல்லுவாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் எதிர்பார்க்காம ஒரு கால் எனக்கு வந்துச்சு. அந்த கால்ல எனக்கு ஜின் டேக்யூங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் கவர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. சோ நீ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு. என்னது நானா? யாரு ஹெல்ப் கேட்டது? சைனாவா கேட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சைனாவோட சேர்மன் ஷாவ் யங் தான் கேட்டது அப்படின்னு நம்ம சோய் சொல்லுவாரு. என்னது ஷாவ் யங்கா? இப்ப நீ என்ன பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சோய் கேட்பாரு. இருந்தாலும் என் ஃபேமிலியும் இப்பதான் வந்து புது வீட்டுக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நேரத்துல நான் சைனாவுக்கு போறது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு ஒரு மாதிரி தயக்கத்தோட இருப்பான். அப்ப நம்ம சோய் சொல்லுவாரு, அந்த ஷாவ் யங் என்ன சொல்லியிருக்காருன்னா 10 பில்லியன் உனக்கு தரதா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம ஒரு வாரம் தான் நீ அங்க தங்க போற. ஒருவேளை அதை தாண்டி நீ தங்க வேண்டியது இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் அவர் 10 பில்லியன் உனக்கு எக்ஸ்ட்ரா தந்துக்கிட்டே இருப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய் சொல்லுவாரு. என்னது 10 பில்லியனா? இருந்தாலும் நான் போக மாட்டேன். அங்க எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம என்ன ஏதுனே தெரியாம ஒரு ஸ்கெலிட்டன் மேஜ் வேற இருக்கு. அதுவும் ஒரு நேம்டு மான்ஸ்டரா. அதனால அது எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஒன்னும் பணத்தாசை பிடிச்ச பேய் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே நம்ம சோய் ஃபைனலா ஒன்று சொல்லுவாரு, ஒருவேளை லிச்சை யாரு கொள்றாங்களோ அவங்களுக்கு 5 ட்ரில்லியன் தரதா அவர் சொல்லியிருக்காருன்னு. சிச்சுவானோட ஃபுட்டு உண்மையிலே சூப்பரா இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு 4 பேர் அமைதியா இருக்குங்க. என்ன பார்த்தா அங்க அவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்னைய பார்த்தா சும்மா வந்து பணத்துக்காக ஓடுறவ மாதிரி தெரியுதா? மக்கள் கஷ்டம் தான் இந்த ஜின்னுக்கு முக்கியம். முதல்ல போய் மக்களை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு உடனே ரெடி ஆயிடுவான். எப்படி நம்ம ஜின்னுக்கு இந்த ஒரு ஆஃபர் வந்துச்சோ இதே மாதிரி இந்த ஒரு ஆஃபர் இன்னொருத்தருக்கும் வந்திருக்கும். ஏர் கில்டுக்கும் அந்த கில்டுல இருக்கிற வைஸ் கில்டு மாஸ்டர் லீ ஜங்ரியோங்குக்கும். ஸோ இந்த லீ ஜங்ரியோங்குக்கு இந்த ஆஃபரை பத்தி எடுத்து சொல்றது யாருன்னா அந்த நாட்டோட பிரசிடென்ட் தான். ஸோ அவரு இவரை தனியா கூப்பிட்டு இந்த ஆஃபரை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதாவது சைனால இருந்து வந்த இந்த ஒரு ஆஃபர் பத்தி. இப்ப இந்த லிச்சு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கல, இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஏர் கில்டையும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம லீ ஜங்ரியோங் வந்து யோசிப்பான், இது உண்மையிலே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஏன்னா வீடியோவை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு அந்த லிச்சு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று அப்படின்னு. இருந்தாலும் நாங்க 30 ஏ ரேங்க் ஹண்டர்ஸும் 200 பி ரேங்க் ஹண்டர்ஸும் போறாங்க, அதோட நானும் கூட போறேன். ஸோ எவ்வளோ டேஞ்சரஸா இருந்தாலும் இதை கண்டிப்பா எங்களால முடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு கிடைக்க போற பணம் உண்மையிலே ரொம்ப அதிகம். இந்த ஒரு பணத்துக்காக கண்டிப்பா இந்த ஆஃபரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீ ஜங்ரியோங் யோசிப்பான். யோசிச்சுட்டு இந்த ஒரு ஆஃபரை தாங்க ஏத்துக்கிறதா சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் கிட்டையும் சொல்லிடுவான். இப்ப அவரும் சொல்லுவாரு, சூப்பர், உண்மையிலேயே நீங்க வந்து இந்த ஒரு மிஷன்ல கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுவே உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் வந்திருக்கோ இதே மாதிரி இன்னொரு இடத்துக்கும் இந்த ஆஃபர் போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு இடமா? யாரு அப்படின்னு கேட்கும்போது அதுதான் ஜின் டேக்யூங் இருக்கிற பீஸ் கில்டுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே இந்த லீ ஜங்ரியோங் சொல்லுவான், பிரசிடென்ட் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏர் கில்டு தான் எப்பயுமே சிறந்தவங்கன்னு சொல்லும் போது சாரி எனக்கு இது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த ஆஃபரை நான் ஒன்றும் சொல்லலை, அந்த ஆஃபரை டைரக்டா சைனா கவர்மெண்ட்டே நம்ம ஜின் டேக்யூங்க்கு தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதுல என்னாலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இனியாரம் அவங்க சைனாவுக்கே கிளம்பிட்டு இருப்பாங்க, ஏன் சைனாவுக்கே போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட் சொல்லுவாரு. சொன்ன மாதிரியே நம்ம ஜின்னும் நம்ம சோயும் ஏற்கனவே சைனாவுக்கு அவங்க ஒரு ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பாங்க.
ஸோ அங்க உள்ள போன உடனே நம்ம ஜின்னு ஆஹா டிவி, இங்க பாருங்க பெட்டு, இங்க பாருங்க பாத் டப்புன்னு அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம நம்ம சோயும் சொல்லுவாரு, ஏன்பா ஜின்னு நம்ம ஒன்றும் வெக்கேஷனுக்கு வரலப்பா அப்படின்னு. இருங்க சோய், போயிட்டு நான் ஏதாவது குடிக்கிறதுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு வரேன்னு அங்க இருக்கவங்கள்ட்ட போயிட்டு சைனீஸ்லேயே போயிட்டு ஏதாவது குடிக்க கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம சோய் யோசிப்பாரு, என்னது இவன் ஸ்கூல்ல அவ்வளோ நல்லா படிக்கலன்னு சொன்னாங்களே, இருந்தாலும் சைனீஸை இவன் எப்படி கத்துக்கிட்டான்? அதுவும் இல்லாம இவன் மான்ஸ்டர்ஸ் கிட்ட கூட பேசுறான். இருந்தாலும் இவன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சா எல்லாத்தையும் பத்தி கேட்கணும், அதனால அவனே சொல்லுவான் நம்புவோன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ உடனே இந்த ஜின்னும், இந்தாங்க இதை குடிங்க, இங்க இருந்து நம்ம சைனாவுக்கு போறதுக்கு மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது ஆகும்ல அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது, ஒருவேளை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னும் அதிகமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. எமர்ஜென்சி சுச்சுவேஷனா அப்படி என்ன வரப்போகுது நம்ம ஜின் கேட்கும்போது, இப்ப செங்டூல இந்த லிச்சோட ஆர்மி வந்து இருக்கிற மாதிரி, ஏற்கனவே லிச்சு இது மற்ற இடத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்கல்ல, இப்ப அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபிளைட் போய் இறங்குறதுக்கு இன்னும் டிலே ஆகும். அதோட பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் இன்னியாரும் ஹண்டர்ஸ் எல்லாரும் அந்த ஒரு இடத்த டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் நம்ம சோய் சொல்லுவாரு. ஆனாலும் நம்ம ஜின் தெளிவா சொல்லுவான், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்பயுமே நம்பக்கூடாது. ஏன்னா அதை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போடுற கிராஃபிக் ஏற்ற மாதிரி மான்ஸ்டர் ஒன்றும் நடந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்பயுமே பெஸ்ட் கேஸ் சினாரியோவை யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒஸ்ட் கேஸ் சினாரியோவை யோசிங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லுவான். இப்போ நம்ம சோ யோசிப்பாரு, என்ன ஒரு வித்தியாசமான ஆளா இருக்கான். லாங்குவேஜ் ஸ்கில் மட்டும் கிடையாது, ஒரு சில நேரம் இவன் உண்மையிலேயே எக்கச்சக்க பேட்டில்ஸை ஃபேஸ் பண்ண ஒரு லெஜெண்டரியான ஆள் மாதிரி தெரியுறான். என்னாலே இவனை நம்பவே முடியல. அதுவும் இல்லாம என்னை விட சின்ன பையன் வேற அப்படின்னு நம்ம சோய் யோசிப்பாரு. அப்ப நம்ம ஜின்னு, மேனேஜர் சோய், எனக்கு ஒரு டவுட்டு. ஒருவேளை அந்த 5 ட்ரில்லியன் வானையும் நானே ஜெயிச்சிட்டேன்னா அதை நான் கில்டுக்கு கொடுக்கணுமா, எதுவும் வந்து பங்கு பிரிக்கணுமா அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அவரு என்ன சொல்றேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கட் அண்ட் ரைட்டா இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்தையும் முன்னாடியே பேசி வச்சுக்கிறது தான் நல்லது. காசு விஷயத்துல எப்பயுமே கராரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே இவர் யோசிப்பாரு, இன்னும் நம்ம லிச்சே போய் பார்க்கல, இன்னும் சைனாவுக்கே போகல, அதுக்குள்ளேயும் அந்த லிச்சை தோக்கடிச்சு அதுல வர காசை எப்படி பங்கு பிரிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. உடனே அவரும், அது 9-1 ஸ்பிளிட்டா இருக்கும், உனக்கு 9 பங்கு, மொத்த கில்டுக்கும் 1 பங்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுல ஒண்ணுமே பண்ணலைன்னா கூட இவரு இதுல இருந்து காசை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரா, என்னோட உழைப்பை திருடணும்னு நினைக்கிறாரா? சை, கேவலமான ஆளு, அவன் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டுக்கிடுவாங்க. ஏ பைத்தியக்காரா போகாத அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு, ஏன் கத்துற, ஏன் என் காது கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்க, ஏன் தேவையே இல்லாம கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெலிட்டன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ பேசினது அந்த ஸ்கெலிட்டன் தான். இப்ப நம்ம சோயும் சொல்லுவாரு, அநேகமா அந்த லிச்சை பார்த்து பயப்படுது போல, அதனாலதான் அந்த இடத்துக்கு போக வேணாம்னு சொல்லுது போல அப்படின்னு. இருந்தாலும் நம்ம சோய்க்கும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த கேட்டும் மான்ஸ்டரும் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாவே நடந்துக்கிறது. ஏன்னா கேட்டோட இன்சிடென்ட்டும் அதிகமாயிடுச்சு. அதே நேரத்துல நேம்டு மான்ஸ்டர் வரதும் இப்ப கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டாவே வருது. அது மட்டும் கிடையாது, கேட்டை பத்தி ஒரு ரிசர்ச் இப்ப வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ரிசல்ட் எல்லாத்தையும் அவங்க இன்னும் வெளிப்படையா சொல்லல. இருந்தாலும் அது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேட்ல இருந்து வரக்கூடிய அந்த மானா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது இப்ப ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சோய் சொல்லுவாரு. இதுதான் இப்ப நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸ்க்கும் காரணமாகவும் இருக்கு. மானாதான் ஒரு மான்ஸ்டரோட பவரே. ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மான்ஸ்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். நம்ம ஸ்கெலிட்டன் வார்லாட் கூட சொல்லியிருக்கோம்ல, எனக்கு எங்க இருந்து பவர் கிடைச்சிச்சுன்னே தெரியல, ஆனா நான் திடீர்னு ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா மாறி திடீர்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி நேம்டு மான்ஸ்டரா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இந்த லிச்சு கூட இப்ப வெளில வந்து மொத்த சைனாவுமே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான், இது நடக்காதோன்னு நான் நினைச்சேன், ஆனா நான் நினைச்சதை விட இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போ உடனே நம்ம ஜின்னும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு முக்கியமான வேலைக்கா போவான். நம்ம சோயும் கேட்பாரு, எங்க போற அப்படின்னு. நான் தூங்க போறேன்பா. எனது தூக்கமா, இந்த நேரத்துல தூங்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, தூக்கம் தான் இருக்கிறதுலே ஒரு மிராக்கல் ட்ரக் மாதிரி. நீங்க தூங்கிட்டீங்கன்னா எது வேணாலும் நடக்கலாம். நான் அங்க போய் சேர்ற வரைக்கும் என்னைய எழுப்பிடாதீங்க, என்னைய நல்லா தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவரும் பக்கத்துல வந்துட்டு, இவன் என்ன இந்த நேரத்துல தூங்குறானே அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு.
அப்ப நம்ம ஜின்னு, டீம் மேனேஜர் சோய், எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்றீங்கன்னா, போறப்ப அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க, முடிஞ்சா கதவையும் சாத்திட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்னு கரெக்டா முரிம்ல இருந்து எந்திரிப்பான். நம்ம ஜின்னு அந்த ஒரிஜினல் உலகத்துல கிட்டத்தட்ட 30 நாள் கிட்ட இருந்திருக்கான். ஸோ அப்படின்னா முரிம்ல அது 3 மணி நேரம் கணக்கு. இப்ப எந்திரிச்சிட்டு நேரா ஃபயர் கிங்க தான் பார்ப்பான். அவர் இன்னும் கோமால தான் இருக்காரு. அவரை பார்த்துட்டு நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுவான். நம்ம ஜின்னும் எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பார்ப்பான். அப்பாடியோ, ஒரு வழியா இந்த ஸ்கல்லு பேசுற சத்தம் இல்லாம இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரட்டை சவுண்டு கேட்கும். யாரது இந்த நேரத்துல கொரட்டை விடுறதுன்னு நம்ம ஜின்னு திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம மூஜின் இருக்கார்ல, காலையில வரைக்கும் விளக்கணைய கண்ணில் ஊத்தி காவ காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பக்கி அப்படியே ஒரு மூலையில போய் உட்காந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். இப்ப நம்ம மூஜின்னு என்னது இது இப்படி குளிருது அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சு பார்த்தா அதான் பேய் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜின்னு சொல்லுவான், நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், நீ ஒழுங்கா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போனேன். ஆனா சார் என்ன பண்ணிருக்கீங்கன்னு போட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா இந்த ஒரு ரூமுக்கு இந்த டாக்டரும் திறந்து வருவாரு. கரெக்டா இந்த டாக்டர் வந்து கதவை ஓபன் பண்ணுவாரு. அவர் மூஞ்சியிலேயே நல்லா பக்கத்துல இருக்கிற ஒரு கப்பை எடுத்து அவர் மூஞ்சியிலேயே தூக்கி போட்டு எரிவான் நம்ம ஜின்னு. அவ்வளவுதான், அவரு கத்துவாரா, அடுத்தே ரத்தம்லாம் வந்து அவரும் கீழே விழுந்துருவாரு. அச்சச்சோ, டாக்டரை கூப்பிடுங்க, டாக்டரை கூப்பிடுங்க, ஏங்க வந்தவரே டாக்டர் தாங்க, அப்படியா, அப்ப அவரை எழுப்பி அவருக்கே வைத்தியம் பார்க்க சொல்லுங்கன்னு அவசரப்படுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப அவரும் எந்திரிச்சு ஒரு வழியா தலையிலலாம் கட்டு போட்டுட்டு உட்கார்ந்துருவாரு. நம்ம ஜின்னும் கேட்பான், உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் ஓகே தான், தலை தான் லைட்டா வலிக்குது, மற்றபடி எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லுவாரு. நம்ம ஸ்வாட் செயின்ட்டும் கேட்பாரு, ஆமா உங்களுக்கு எல்லாம் பரவாயில்லையா, உண்மையிலேயே நீங்க நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்னை பத்தி கவலைப்படவே தேவையில்ல, இங்க இருக்கே இந்த பச்சை குழந்தை, இந்த குழந்தைக்கு எதுவும் அடிப்படை விடாம பாத்துக்கோங்கன்னு நம்ம ஜின்னை பார்த்து கை காட்டி சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னும், என்ன ஒரு பரந்த உள்ளம் இந்த ஆளுக்கு, மூக்கு பெருசா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா உங்க மூளையும் உங்க மனசும் பெருசா இருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்கு, இப்படி ஒரு நல்ல உள்ளமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நல்லா வந்து அப்படியே அழுதுகிட்டு இருப்பான். அப்ப உடனே சொல்லுவாரு, ஒருவேளை இந்த பச்சை குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டு அதுக்கு நான் தான் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அக்குபஞ்சர் நீடில் எடுத்து குத்துறதுக்கு பதிலா டக்குன்னு கத்தி எடுத்து நல்லா கச்சா முச்சானி எங்க வேணாலும் குத்தி விட்டுருவேன், அது என்னாலே கட்டுப்படுத்த முடியாது, அப்புறம் இந்த குழந்தைய நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும், அதனால அடிப்படை விடாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. நயவஞ்சகனா இருக்கானே அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப உடனே இந்த டாக்டரும் நம்ம ஃபயர் கிங்கை இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. பார்த்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு கேஸா இருக்குன்னு சொல்லுவாரு. இவரை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது, வழியா, இந்த உலகத்துல கியூர் பண்ண முடியாத டிசீஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, ஆனா என்னால இது என்ன டிசீஸ்னே கண்டுபிடிக்க முடியாதப்ப இதை எப்படி கியூர் பண்றதுன்னு கேட்பாரு. நம்ம ஃபயர் கிங்கு எதனால இப்படி இருக்காருன்னு இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப நம்ம ஜின் யோசிப்பான், ஓல்டு மேன், நீங்க எதனால எந்திரிக்காம இருக்கீங்க, ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு, அதுவோ உங்க க்ளோஸான ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்றதுனால எந்திரிக்காம இருக்கீங்களா, இல்ல அந்த சாக்ரிட் ஃபயர் டீமன் டான்ஸை பண்ணதுனால அதோட எஃபெக்ட்னால எந்திரிக்காம இருக்கீங்களா, இல்ல அந்த பிளட் லாட்னு ஒருத்தர் இருந்தானே அவன் உங்க மேல ஏதாவது மந்திரத்தை போட்டு போயிட்டான் அதனால நீங்க எந்திரிக்காம இருக்கீங்களா, ஏன் நீங்க இன்னும் எந்திரிக்காம இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த பிசிஷியன் சொல்லுவாரு, இவரோட உடம்புல எந்த விதமான டீமனிக் எனர்ஜியும் இல்ல, இவருக்கு பாய்சனும் வைக்கல, இருந்தாலும் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இவரோட கீ மெரிடியன்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிடும் அப்படின்னு. என்ன சொல்றீங்க, ஆனா இவரோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஒழுங்கா கவனிக்கல, அந்த நேரத்துல ஆபத்து இல்லைன்னு சொன்னேன், இவரோட உடம்பு நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இவரோட உடம்பு அதோட ஸ்டேட்டே மொத்தமா மாறி போயிருக்கு, ஒருவேளை அவர் இப்படியே கோமால இருந்தாருன்னா கண்டிப்பா அவரோட கீ மெரிடியன்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிடும், அவரு சாதாரண ஒரு ஆளா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா இவரு சாதாரண ஆளா மாறினதுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பாரா, அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவர் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பாரான்னு நம்ம ஜின் கேட்பான். இல்ல, என்னால அதையுமே உறுதியா சொல்ல முடியாது, ஒருவேளை ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து அப்படியே இவர் எந்திரிச்சாலும் கூட இவருக்கு என்ன வயசுன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ரொம்ப ரொம்ப வயசான ஆளு, மார்ஷியல் ஆர்ட்ஸும் கீயும் இல்லாம கண்டிப்பா இவரால் சர்வேவே ஆக முடியாது, மேபி ஒரு 6 மாசம், அதுவும் நல்ல எனர்ஜி மேனிப்புலேஷன், இன்டர்னல் எனர்ஜியை கன்சிஸ்டண்டா நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா
அதையும் இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாரு. வெறும் 6 மாசம் தானா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த பிசிஷியன் சொல்லுவாரு, அதுக்கு தான் நீங்க டிவைன் பிசிஷியனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. டிவைன் பிசிஷியனா, அது யாரு அப்படின்னு நம்ம ஜின் கேட்பானா. என்னது, உனக்கு டிவைன் பிசிஷியன் தெரியாதா? எனக்கும் தெரியும். டிவைன் பிசிஷியன்னா அவர் பேர்லயே டிவைன் இருக்கு, அதனால ரொம்ப கை தேர்ந்த, இருக்கிறதுலேயே இந்த உலகத்திலேயே சிறந்த டாக்டரா இருப்பாரு அப்படித்தானே அப்படின்னோடனே, டேய் அதுக்கு தாண்டா அவருக்கு பேர்ல டிவைன் வச்சிருக்காங்க, தெருவுல போற நாயால கூட இதை கண்டுபிடிச்சிட முடியும்டா, நீ எல்லாம் என்ன ஆள்றா, எவ்வளவு முட்டாளாதான் இருப்ப, இவ்வளவு முட்டாளான ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, நீ உண்மையிலேயே முறிமை சேர்ந்தவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்துல திரும்பி ஸ்வாட் செயின்ட்ட பாப்பாரு. ஸ்வாட் செயின்ட் உடனே ரொம்ப ஃபேமஸான டாக்டரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லுவாரு. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க, இந்த முறியம்ல இருக்கிறவனுங்களே இப்படித்தான் அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிடுவாரு. ஸோ இந்த டிவைன் பிசிஷியன் யாருன்றத இந்த டாக்டரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படியான மெடிசினல் நாலேஜ் இவருக்கு இருக்கும். ஏன் கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு சமமான அளவுக்கு நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இவர் எக்கச்சக்க நிறைய நோய்களை குணப்படுத்தி இருக்காரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்டினென்ட்டோட மூளையில இவர் தென்பட்டிருக்காரு. அங்க இருந்து இவரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா நோய்களையும் குணப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காரு. ஆயிரக்கணக்கான மக்களை குணப்படுத்தி எக்கச்சக்க தொற்று நோய்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுனாலதான் இவருக்கு டிவைன் டாக்டர்னே ஒரு பேர் வந்துச்சான். பிசிஷியன் சொல்ல கொஞ்சம் ஒரு தடவை சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால டிவைன் டாக்டர்னு வச்சுக்கிருவோம். ஸோ இந்த ஒரு டிவைன் டாக்டர் அதுக்கப்புறமும் நிறைய பேரை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர்கிட்ட உதவின்னு கேட்டு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாராம். அதுக்காக காசுன்னு எதையுமே வாங்கிக்க மாட்டாராம். இவரு எந்த அளவுக்கு நல்லவரா இருக்காரோ அந்த அளவுக்கு நாலேஜபிளான ஒரு ஆளாவும் இருந்திருக்காரு. இவரை யாராவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலே அந்த இடத்துல இருந்து உடனே மறைஞ்சு போயிடுவாராம். அவரு அந்த இடத்துல இருந்து போயிட்டு மற்ற உதவி தேவைப்படுற மக்களுக்கு உதவி செய்யணும்னு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். ஆனா இவரு தன்னோட ஃபேஸை எப்பயுமே மாஸ்க் வச்சு கவர் பண்ணியிருப்பாராம். அதனால இவர் எப்படி இருப்பாருன்றத யாருமே பார்த்தது இல்லையா, யாருக்குமே இவர் அடையாளம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம டாக்டர் சொல்லி முடிச்சோனே நம்ம ஜின்னு, ஓஹோ ஒரு மாஸ்க் போட்ட டாக்டரா, மாஸ்க் டாக் பேரு நல்லா இருக்கே அப்படின்பா. வாயை மூடுறியா இல்ல வாய்க்குள்ள கத்திய விட்டு சுத்தவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்வாட் செயின்ட்டை திரும்பி பார்த்து, ஏன்பா ஸ்வாட் செயின்ட், இந்த மாதிரி ஆளெல்லாம் நீங்க சும்மா விட்டுருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து கேட்பான். உடனே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஸ்வாட் செயின்ட், டிவைன் டாக்டரா, பேர் இன்னும் சூப்பரா இருக்கே அப்படின்பாரு. இது ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு, ஒரே குட்டையில விழுந்தா மட்டைங்க மாதிரிதான் இதுங்க பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் இப்பதான் புரிஞ்சுக்கிடுவாரு. இப்போ உடனே நம்ம ஜின் கேட்பான், யாருக்குமே அவர் யாருன்னு தெரியவே இல்லையா அப்படின்னு. அதனால தானே அவர் மாஸ்க் போட்டிருந்தாருன்னு சொன்னேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொன்னதும் நம்ம ஜின்னு கேட்பான், ஏங்க அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டரா மாறிட்டதா சொல்றீங்க, 40 வருஷத்துல அவரை ஒருத்தர் கூடவா பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இந்த டாக்டரும் சொல்லுவாரு, மேபி யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இல்லாம கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா இவரை பார்க்குற எல்லா மக்களுமே வேற வேற அடையாளங்களை சொன்னாங்க. ஒருத்தர் இவர் ரொம்ப வயசா இருப்பாருன்னு சொன்னாங்க, ஒருத்தர் இவர் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருப்பாருன்னு சொன்னாங்க, ஒருத்தர் இவர் பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வேற வேற பதில்களை வேற வேற மாதிரி இருப்பாருன்னு சொன்னதுனால அவர் உண்மையிலேயே எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கிற ஒருத்தரை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிற? அதனாலதான் இவரை கண்டுபிடிக்க முடியாம ராயல் ஃபேமிலியே இவரை தேடுறத நிறுத்திட்டாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம ஜின்னும் கேட்பான், அதெல்லாம் சரி, இவரை நான் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? அவரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க, இந்த லட்சணத்துல நான் எப்படி போய் அவரை கண்டுபிடிப்பேன்னு கேட்கும்போது, அட ஆமா, அதை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, கவலைப்படாத, இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நான் சும்மா எடுத்துட்டு வருவேன் நினைக்கிறியா, என்கிட்டே ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அத்தானே, டாக்டர்னா டாக்டர் தான், மூக்கு மாதிரியே மூளையும் பெருசாதான் வச்சிருக்க, அதனாலதான் இந்த யோசனை எல்லாம் உன் மூளைக்குள்ள வருது, உண்மையிலே சூப்பரியா அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஒரு மூக்கு வீங்கி டாக்டரு அந்த டிவைன் டாக்டரை பத்தி என்ன கதை அப்படின்றத சொல்லுவாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவைன் டாக்டர் பண்ண செயல்களால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஒரு காரணத்தினாலேயே இவரும் 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு இந்த மாதிரி சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இவரும் தன்னோட பயணத்தை தொடங்கி இருக்காராம். சோ அப்படி போற வழியில நம்ம டிவைன் டாக்டர் எந்தெந்த பாதையில போனாரோ அதே பாதையில இவரும் போய் எந்தெந்த மாதிரியான மக்கள்லாம் அவர் சந்திச்சாரோ அதே மக்களை இவரும் சந்திச்சிருக்காராம். சோ இந்த மாதிரியே ஒரு 5 வருஷத்துக்கு இவர் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது தனக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் அப்படின்றது இவருக்கும் தெரியும். ஏன்னா 60 வயசுக்கு மேல இந்த மாதிரி ஒருத்தர் டிராவல் பண்றதுன்றது கஷ்டம்னு அவருக்கு தெரியும்.
இருந்தாலும் தன்னோட கனவை நோக்கின பயணம் அப்படின்றதுனால அதனாலேயே கொஞ்சம் சந்தோஷமா அந்த கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இவரும் அந்த பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. சோ அப்பதான் இவருக்கு ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இவரு ஒரு இடத்துல போயிட்டு இந்த மக்கள் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு இன்னொருத்தர் வந்து இவர்கிட்ட, நீங்க லூயாங்க சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா, எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு இந்த டாக்டர் கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டாக்டர் வந்திருந்தாரு. அவரு இதுக்கப்புறம் வேற யாராவது லூயாங்க சேர்ந்தவங்க வந்தாங்க அப்படின்னா, ஓ அப்படின்ற லாஸ்ட் நேமோட வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இதை கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மெடல் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பிளேட் மாதிரி. ஸோ இதை எடுத்து நம்ம டாக்டர் கிட்ட கொடுத்துருப்பாரு. இப்போ உடனே நம்ம டாக்டரும் இதை எடுத்து நம்ம ஜின் கிட்டையும் நம்ம ஸ்வாட்சைன் கிட்டையும் காமிச்சு அதுல என்ன இருக்குன்றத படிங்கன்னு சொல்லுவாரு. அதுல என்ன எழுதி இருக்கும்னா, த பெஸ்ட் கால்நட் கம்ஸ் ஃப்ரம் சிச்சுவான் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கும். இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் கேட்பான். கால்நட்ன்றது ஒரு மூலிகையா. சோ இந்த ஒரு மூலிகைய அவரு எதுக்காக குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, சிச்சுவான்ல அந்த டிவைன் டாக்டர் இருக்கிறதாகவும் அவர் கூட நான் மெடிசன் பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இதை என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம டாக்டரும் சொல்லுவாரு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, என்ன நீங்களா கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது, அதுதான்டா அர்த்தம், ஒழுங்கா அதை படிச்சு பாரா, உனக்கெல்லாம் என்னடா அருமை தெரிய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டரும் கோவப்படுவாரு. நம்ம ஜின்னு இதுல என்ன அர்த்தம் இருக்க போகுதுன்னு அதை போய் தொடுவான். அதை தொட்ட உடனே, ஆமா உண்மையிலேயே என்னாலே ஃபீல் பண்ண முடியுது, கண்டிப்பா இது டிவைன் டாக்டர் கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அதை தொட்ட உடனே சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். நம்ம டிவைன் டாக்டரோட ட்ரேசஸ், அதாவது அவரு எங்க இருப்பாரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன க்ளூ வந்து நம்ம ஜின்னுக்கு கிடைக்கிறதா சொல்லிட்டு அந்த சிஸ்டம் நோட்டிபிகேஷன் கொடுக்கும். கண்டிப்பா இது மூலமா ஃபயர் கிங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துடும். உடனே அந்த டாக்டர் கிட்டையும் நன்றி சொல்லிடுவான். இப்போ உடனே அந்த டாக்டர் சொல்லுவாரு, பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு, சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு. இப்ப நம்ம ஸ்வாட்சைன்ட் என்ன சொல்லுவாருன்னா, சிச்சுவான்ல இருக்கிற தாங் கிளானுக்கும் அமே கிளானுக்கும் அப்புறம் குவிங்சிங் டாங் கிளானு இவங்க எல்லாருக்கும் நானே என் கைப்பட லெட்டர் எழுதி தரேன். நீ ஒருவேளை அவங்களோட ஹெல்ப் உனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க உனக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, இந்த ஒரு பயணமும் உனக்கு சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னு, ஓகே, ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்கன்னா எனக்கு இன்னொரு ஒரு ஹெல்ப்பும் வேணும், எனக்கு ஒரு கார்பெண்டரும் அதோட இன்னும் கொஞ்சம் ஆளுங்களும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான். இப்ப நம்மளுக்கு அடுத்து ஸ்வாட்சைட்டையும் அந்த டாக்டரையும் தான் காட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஸ்வாட்சைன் கேட்பாரு, நீங்க பாட்டுக்கு அந்த பிளேக் எடுத்து இவன்ட்ட கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு அது தேவையில்லையா, டிவைன் டாக்டர் அது உங்களுக்காக கொடுத்ததாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனா நம்ம டாக்டர் சொல்லிடுவாரு, எனக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, ஒருவேளை நான் போயிட்டு டிவைன் டாக்டரை சந்திக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா எப்பவோ அந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பேன். ஆனா இப்ப என்னால அதை பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு காரணம், என்னால இந்த வயசுல கூட ஒரு பேஷண்ட்டை கியூர் பண்ண முடியல. இப்ப ஃபயர் கிங்கை என்னால கியூர் பண்ணவே முடியல. நானே வந்துட்டு டிவைன் டாக்டரை போய் பாருங்கன்னு தான் சொல்றேன். அந்த ஒரு காரணத்தினால அவரோட பிளே கிடைச்சதே எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு வேற எதுவும் வேணான்னு சொல்லிடுவாரு. இப்போ உடனே நம்ம ஸ்வாட்சைன்ட்டும் சொல்லுவாரு, இது கண்டிப்பா மொத்த முறிமுக்குமே ஒரு நல்ல விஷயமா அமையும். ஃபயர் கிங்கை காப்பாத்துறதுன்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், அதோட டிவைன் டாக்டரை கண்டுபிடிக்கிறதும் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்னு நம்ம ஸ்வாட்சைன்ட்டே நன்றி சொல்லுவாரு. சார், நீங்களா எனக்கு நன்றி சொல்ல வேணாம். ஆமா, நீங்க ஏற்கனவே முரிமேலியன்ஸ் லீடரா மாறிட்டீங்க போல, எல்லாத்தையுமே கரெக்டா பண்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நான் கிடையாது, நீங்க இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏற்கனவே அந்த ஒரு ஆஃபர் வேணான்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை மறுத்துட்டேன். நான் கண்டிப்பா முரிமேலியன்ஸ் லீடரா மாற மாட்டேன். அதுக்கு சரியான ஆளுங்க வேற யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட்சைன் சொல்லுவாரு. இப்ப இந்த டாக்டர் சொல்லுவாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அதுக்கு சரியான ஆளா இருப்பீங்க. ஏன்னா 10 கிங்ஸ் ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு, மார்ஷியல் கார்டு எங்க போனார்னே தெரியல. அப்படி இருக்கிறப்ப நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸோடையும் அதே நேரத்துல சரியான மைண்டோடையும் இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. முரிமேலியன்ஸ் லீடரா ஒருத்தர் இருக்கணும்னா அதுக்கு நீங்க தான் சரியா இருப்பீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஸ்வாட்சைன்ட், இல்ல நான் அப்படி இருக்க கூடாது, ஏன்னா நம்ம கிட்டதான் தண்டர் போல்ட் பிளேட் கிங் இருக்கார்ல, அவரை வேணா நம்ம முரிமேலியன்ஸ் லீடரா மாத்துவோமேன்னு சொல்லும் போது, யாரு அவரா, அவரும் வந்து ஒரு மாதிரியான ஆளுதான், அவரை மாத்தணும்னா அவரு மொத்த முரிமேலியன்ஸையும் அப்படியே சூப்பரா மாத்திடுவாரு, அதோட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்படியா, அப்படின்னா நம்ம ஜேகல் காங்குவோவை மாத்துவோமே, அவரு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாரு, முரிமேலியன்ஸ்க்கும் அவரு உண்மையிலே ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவாரு, அவரை பேசாம முரிமேலியன்ஸ் லீடரா மாத்திடுவோமே அப்படின்னு நம்ம ஸ்வாட்சைன் சொல்லுவாரு.
யார் அவரா? அவர் எப்பயோ போய் சேர்ந்துட்டாரு. நீங்க வேணா சொர்க்கத்துக்கு போயிட்டு அவரை முரிமலையன் லீடரா மாத்திக்கோங்க. இங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. என்னது, இறந்துட்டாரா? எப்ப அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க அவர் இறந்து 10 வருஷம் ஆகுது, இப்ப வந்துட்டு எப்பன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியா, சரி, அப்ப 3 செயின்ட்ல மிச்சம் இருக்கிற 2 செயின்ட்டுக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆரோ செயின்ட் ஒரு 20 வருஷத்துக்கு மேல காணாம போயிட்டாரா. இன்னொரு செயின்ட்டை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஏன் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நம்ம ஸ்வாட் செயின் கேட்ட உடனே, ஏங்க ஒரு கொலகாரிய போயிட்டு எங்கேயாவது முரிமலையன்ஸோட லீடரா மாத்த முடியுமா? அவங்க வேர்ல்டோட பெஸ்ட் அசாசின், அவங்கள முரிமலையன்ஸ் லீடரா மாத்த முடியுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லாஜிக் இருக்கா அப்படின்னு. அவரும் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிடுவாரு. சே, முரியமுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு இப்பவே இந்த நிலைமையை நினைச்சு இவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடும். அடுத்த நாள் காலைல ஆனோனே டக்குன்னு ஒரு பெரிய வாயை காட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அண்ணாத்த தான். என்னால அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, அப்ப நீங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, அப்படின்னா நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதை நீ ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீல, அதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு நம்ம அண்ணாத்த சொல்லுவாரு. அப்பா இல்லாத இந்த ஒரு நேரத்துல நீ கண்டிப்பா என்னோட பேச்சை கேட்டுதான் ஆகணும்னு சொல்லுவாரு. அப்படியா, கேட்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும் போது, அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருவேன்னு நம்ம அண்ணாத்தையும் சொல்லுவாரு. ஓஹோ அப்படியா, அப்படின்னா ஃபேமிலியில இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்றுவான். என்ன வார்த்தை சொல்லி புட்ட நீ அப்படின்னு நம்ம அண்ணாத்த மனசுடைஞ்சு போயிடுவாரு. நம்ம ஜின்னு எதுக்காக இந்த மாதிரி நம்ம அண்ணாத்த கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னா, நம்ம ஃபயர் கிங்கை தூக்கிக்கிட்டு இப்பவே டிவைன் டாக்டரை பாக்குறதுக்கான பயணத்தை நம்ம ஜின்னு மேற்கொள்ள போறான். அதுவும் சிச்சுவானுக்கு போகணும். அது இங்க இருந்து ரொம்ப தூரம். நம்ம ஜின்னு ஒருவேளை ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா அங்க போய் சேர்றதுக்கு 1 மாசமாவது ஆகும். ஒருவேளை அங்க போய் சேர்றப்ப டிவைன் டாக்டரை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அவரை கண்டுபிடிச்சாலும் அது ரொம்ப லேட்டா மாறிடலாம். அந்த ஒரு காரணத்தினால எவ்வளவு சீக்கிரம் என்னால போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நான் கண்டிப்பா ஃபயர் கிங்கை காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நான் கண்டிப்பா டிவைன் டாக்டரை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபயர் கிங்கையும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே நம்ம ஜின்னும் அது எல்லாத்தையும் மூடிட்டு எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது நம்ம அண்ணாத்த பக்கத்துல வந்து நல்லா அப்படியே பவ்யமான நாய்க்குட்டி மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு பக்கத்துல பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். சரி, அட்லீஸ்ட் ஜின் டிராகன் ஸ்குவாடையாவது கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது, அதான் அந்த ஜின் டிராகன் ஸ்குவாடோட வைஸ் லீடரே என் கூட வரானே, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்பான். உடனே நம்ம அண்ணாத்த திரும்பி பார்ப்பாரு. யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம மூஜின். என்ன நீங்க நம்பலாம், என் மேல நம்பிக்கையை வைங்கன்மா. எங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு சரி சரி நான் நம்புறேன்றவாரு. அடுத்து இன்னொரு பீஸ் வரும். சேவியர் நம்ம எப்போ போறோம்? உடனே போய் நம்ம டிவைன் டாக்டரை பார்ப்போம். டிவைன் டாக்டர் சூப்பரான இருக்கு. சிச்சுவானுக்கு போய் இன்னும் நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் இருக்கும்னு இன்னொருத்தன் குதிச்சுக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம சியோங் புங்கு. இப்ப இந்த பயணத்துல இன்னொரு பீஸும் வரும். அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னு, ஓ நீயும் வந்துட்டியா அப்படின்னு கேட்பானா. நீங்க என்னை கூட்டிட்டு போய் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. ஏன் அப்படின்னா, நான் 1000 மைல் வின் சேசிங் பிசிக் ஆட்ட வெறும் அப்படின்னு சொல்லும் போதே 5வது மாஸ்டரி வரைக்கும் கத்திருப்ப அதானே அப்படின்னு கேட்பான் நம்ம ஜின்னு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்கும் போது, நீ எல்லாத்தையும் 5வது மாஸ்டருக்கு மேல கத்திருப்பியா என்ன, அதுக்கு மேலதான் உனக்கு மாஸ்டர் இருக்கிறதே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான். இப்ப முதல்ல ஒரு காமெடி பீஸ், அடுத்து 5வது மாஸ்டருக்கு மேல எதையும் கத்துக்க மாட்டேன்னு சொல்ற இன்னொரு பீஸ், இது 3வது இது என்ன ரகம்னே தெரியல அப்படி ஒரு ஆளு. இந்த 3 பேரையும் கூப்பிட்டுட்டு நான் டிவைன் டாக்டரை கண்டுபிடிக்க போறேன். நான் டிவைன் டாக்டரை கண்டுபிடிக்க போறேன்னா இல்ல எனக்கே ஒரு டாக்டரை தேடி கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு ஆக போறேனான்னு போக தான் தெரியும். நம்ம ஜின்னோ இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறான். இப்ப ஒரு வழியா போலாமா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் கிளம்பிட்டான். இப்ப இந்த பயணத்துக்கு நடுவுல அடுத்து இருட்டும் ஆயிடும். இப்ப உடனே நம்ம சியோங் புங்கு ஏற்கனவே நல்லா டம்ப்ளிங்க எடுத்து மொக்குன்னு மொக்கிட்டு ஒரே ஒரு டம்ப்ளிங்க எடுத்துட்டு வந்து நம்ம ஜின்னு கிட்ட காட்டி, இந்தாங்க சேவியர் உங்களுக்கு வேணுமா, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, அப்ப சாப்பிட்டது எல்லாத்தையும் வெளில தள்ளிட்டு திரும்பி மறுபடியும் சாப்பிடு அப்படின்பா. ஆஹா, இந்த ஒரு அற்புதமான ஐடியா எனக்கு தோணவே இல்லையே, இருங்க உடனே போயிட்டு அடுத்து அதை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்து முக்குறதுக்கு அந்த பக்கமா போயிடுவாரு நம்ம சியோங் புங்கு. இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான், நம்ம கிளம்பி 3 நாள் ஆகுது. என்னோட ஸ்பீடுக்கும் நம்ம சியோங் புங்கோட ஸ்பீடுக்கும் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு இந்த பெக்கர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான். ஏன் அப்படின்னா, இவன் எல்லாத்தையுமே 5வது மாஸ்டர் வரைக்கும் தான் கத்துக்கிட்டான். அந்த ஒரு காரணத்தினாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறான் போல அப்படின்னு யோசிப்பான்.
ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மூணாவது ரகம் இருந்துச்சுல, என்ன ரகம்னே தெரியாதது, அது சாகர நிலைமையில இருக்கும். அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜின்னு இந்த பக்கமா ஒருத்தன் போனால சியோங் புங்குன்னு, அவனை எங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா அவன் சண்டை போடாதீங்க, சண்டை போடுறது உண்மையிலே தப்பு, இந்த மாதிரி சண்டை போட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவான். யாரு சண்டை போடுறா, இந்த பக்கி அந்த பக்கமா போய் என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு தெரியலையே, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போவாங்க. நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுவாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்கத்திலேயே ஒரு இடத்துல ஒரு பெரிய டீமே, ஒரு நிறைய பேர் சேர்ந்த ஒரு குரூப் மொத்தமா கேம்ப் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஒரு குரூப்புக்கு நடுவுல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கும், ரொம்ப ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கும். அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு வயசானவர் வந்து, ஹுவாரான், இப்ப எஸ்காட் லீடர் சியோக்கும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாரு. ஓஹோ அப்படியான்னு கேட்கும்போது, ஆமா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, அவர் உடம்பு ஃபுல்லாவே பாய்சன் பரவி இருந்துச்சு, அதனால அவரை காப்பாத்துறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான், நம்மளால அவரை காப்பாற்றவே முடியல அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க அவருக்காக வந்து சாரி கேட்க தேவையில்ல, ஏன்னா அவர் இறந்ததுக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம்னு இந்த பொண்ணு சொல்லும். இப்ப அந்த பொண்ணு அந்த நெருப்பை பார்க்கும். அந்த நெருப்புல அவங்க அப்பாவோட முகம் அந்த பொண்ணுக்கு தெரியும். அவங்க அப்பா இந்த பொண்ணு கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா பேசியிருப்பாரு. இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சப்ப எனக்கு என்ன கவலை, எனக்கு இதுக்கு மேல வேற வேற இந்த உலகத்துல எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே நேரத்துல அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப முடியாம இருக்கும்போது இந்த பொண்ணு கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு. எனக்கு அப்புறம் ஒன்னால மட்டும்தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். நம்ம எஸ்காட் ஏஜென்சி ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. கடைசி 50 வருஷமாவே இந்த ஒரு நிலைமை தான். ஆனா நீ அடுத்து என்ன சாதிக்க போறியோ அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, கண்டிப்பா நீ சாதிப்ப அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு சொல்லும், நான் உங்களை மாதிரி மாறணும் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு பொசிஷனை எடுத்த உடனே எல்லாமே இன்னும் அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப பக்கத்துல இருந்த அந்த வயசானவர், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கிள், நீங்க அட்லீஸ்ட் அவரை அடக்கம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு அவரும் சொல்லிடுவார். இப்ப இந்த பொண்ணு தன்னோட கண்ணத்துல அடிச்சுக்கிட்டு, நான் இன்னும் எச்சரிக்கையோட இருக்கணும், இன்னும் 7 வாரத்துல நான் அந்த சதனேஜோட மவுண்டெயினுக்கு போயிடணும், அதுவும் நான் பிளாக் ஸ்டோன் மவுண்டெயினை மட்டும் கடந்துட்டேனா போதும், 7 வாரத்துல கண்டிப்பா போயிடலாம், எங்களுக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு, ஆனா இந்த ஒரு மிஷனை மட்டும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களோட எஸ்காட் ஏஜென்சி எங்கேயோ போயிடும், அதனால இதை நான் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஆனா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அந்த பிளாக் ஸ்டோன் ஸ்ட்ராங் ஹோல்டுல இருக்கிற அந்த ஒரு ஆளு, அவனால தான் இந்த பிளாக் ஸ்டோன் மவுண்டெயினை கடக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒருவேளை அவனை மட்டும் நாங்க சந்திச்சோம்னா நாங்க இதுவரைக்கும் ஏற்பட்ட இழப்பை தாண்டி அதிகமான அளவு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். அப்ப கரெக்டா எதுவும் தப்பா நடக்காது அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கும் போதே சைட்ல இருந்து ஒரு சவுண்டு கேட்கும். அங்க இருந்து ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா, யார் இந்த நேரத்துல இங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஒரு எஸ்காட் ஏஜென்சியா, அதுவும் டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சியா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லிட்டே ஒருத்தன் நடந்து வருவான். இப்ப இவனை பார்த்த உடனே அங்க இருக்கிற அந்த வயசானவர் சொல்லுவாரு, என்னது சியோன் ரியோக் பூவா, நீ எப்படி இங்க அப்படின்னு. இப்ப இந்த பொண்ணும் கேட்கும், நாங்களும் உன்னை தேடி தான் வந்துகிட்டு இருக்கோம், டோல் ஃபீஸ் கொடுக்கறதுக்காக, அதை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஆனா அவன் எக்கச்சக்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாரையும் சுத்து போட்டுருவான். நீ டோல் ஃபீஸை வாங்க வந்த மாதிரி தெரியலையே, எங்க கூட சண்டை போட வந்த மாதிரி தெரியுதேன்னு இந்த பொண்ணு கேட்கும் போது, பரவாயில்ல, சின்ன பொண்ணா இருந்தாலும் நீ நல்லாவே புரிஞ்சுக்கிற, ஆமா, இந்த மொத்த மவுண்டெயினையும் அப்படியே ரத்தத்தால கோட் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை எதுக்காக பண்ற, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, நாங்க தான் உன்கிட்ட காசு கொடுத்துருவோமே அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி மவுண்டெயின்ல இருக்கிற கொள்ளைக்காரவங்க எல்லாரும் ஏதாவது கொல்றதுக்கு காரணம் வேணும்னு நினைக்கிறியா, எங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லைன்பா. இப்ப இந்த பொண்ணும் சொல்லும், இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சி ஆர்த்தடாக்ஸ் முறிமை சேர்ந்தது, ஒருவேளை நீ மட்டும் எங்களை அடிச்ச அப்படின்னா கண்டிப்பா உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்லுவான். ஏன்னா இதை பத்தி வெளியே போய் தெரியணும் அப்படின்னா யாருக்காவது இது தெரிஞ்சாதானே, தெரிஞ்ச எல்லாரையும் கொண்டுட்டா அப்ப யாருக்குமே தெரியாதுல்ல, எல்லாரையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். இப்ப இந்த வயசானவர் சொல்லுவாரு, நாங்க உங்களுக்கு வேணா 100 சில்வர் யாங் தரோம், இப்படியே எங்களை விட்டு எங்களை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சிரிச்சுட்டு, என்ன பார்த்தா இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கா,
என்ன என்ன அவ்வளோ முட்டாள் நினைச்சீங்களா என்ன? நீங்க ஒழுங்கான விலையை கொடுக்காம இப்படியே ஓடி போயிடலாம் நினைச்சீங்களா என்ன? 1000 years ஸ்னோ கின்சங்க எடுத்துட்டு போறீங்க. அப்படி ஒன்று எடுத்துட்டு போய் வித்தீங்கன்னா அதுல இருந்து எவ்வளோ பணம் கிடைக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு பொருளுக்கு வெறும் 100 சில்வர் யாங் தரேன்றீங்களே, இதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்பான். இப்போ உடனே இதை கேட்டுட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 1000 years ஸ்னோ கிங்ஸங்க இந்த பொண்ணும் அந்த டீமும் எடுத்துட்டு போறாங்கன்றது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த பொண்ணோட குரூப்லயே கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இது தெரியும். ஆனா இது இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணும் ஆரம்பத்துல இருந்து இது எல்லாமே எதேர்ச்சியா நடக்குதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே எக்கச்சக்க பிரச்சனைகள் தொடர்ந்து கொள்ளக்காரவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் தடுக்கிறதுக்காகவே இந்த பொண்ணோட குரூப்ல இருந்து கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா இந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்ச ஏதோ ஒரு ஆள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வெளியே விட்டதா தான் இருக்கணும். ஆனா அது யாரா இருக்கும்? இந்த 1000 years ஸ்னோ கிங்ஸங்க இவங்க எடுத்துட்டு போறாங்கன்றது தெரிஞ்சது ஆள் இந்த பொண்ணு. ரெண்டாவது ஹெட் எஸ்காட் லீடர் ஹியோ ஜூன், அது இந்த பொண்ணோட அங்கிள். அடுத்து இருக்கிறவங்க 3 எஸ்காட் வாரியர்ஸ், அதுவும் எஸ்காட் வாரியர் ட்ரியோன்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேரு. இவங்க 3 பேர்லயே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கிறது அந்த எஸ்காட் லீடர் சாங் இல்சியோம் மேலதான். ஏன்னா இந்த சாங் இல்சியோம் ரொம்ப ரொம்ப லேட்டா தான் இந்த ஒரு எஸ்காட் ஏஜென்சியில வந்து சேர்ந்திருக்கானா. அப்படி சேர்ந்துமே இவன் சீக்கிரமாவே எஸ்காட் லீடரா மாறிட்டான். ஏன்னா இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் உண்மையிலே கொஞ்சம் அதிகமானதா, அதாவது உண்மையிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா. இப்படி இருக்கிற ஒருத்தன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கணும். இவனை ஆரம்பத்துல இருந்தே பாக்குறதுக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஒருவேளை இது இவன் பண்ணியிருக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எதுவுமே இன்னும் உறுதியாகல இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டா இந்த நேரத்துல இந்த சாங் இல்சியோம் டக்குன்னு இந்த பொண்ணு பக்கம் திரும்பி பார்த்து உடனே தன்னோட டேகர் எடுத்து த்ரோ பண்ணுவான். பார்த்தா அது அந்த பொண்ணை குத்துறதுக்காக இல்ல, ரொம்ப தூரத்துல மரத்து மேல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் அவனை குத்துறதுக்காக. இப்போ உடனே இந்த ஹியோ ஜூனும் கேட்பான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு. இந்த சாங் இல்சியோமும் சொல்லுவான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா, ஏற்கனவே இது எல்லாமே ரொம்ப கைமீறி போயிடுச்சு, ஒருவேளை சாக கூடாதுன்னா நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லுவான். இப்ப இந்த பொண்ணு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிரும். இப்ப இந்த சியோன் ரியோக் போவோம் எல்லாருக்கும் உத்தரவு போடுவான், எல்லாரையும் கொண்டுருங்க அப்படின்னு. இந்த பொண்ணும் எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா இவங்களுக்கு நடுவுல ஒருத்தன் வந்து கத்துவான், எல்லாரும் சண்டை போடாம இருங்க, சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு. பார்த்தா தூரத்துல இருந்து கை காட்டிட்டு இருப்பாரு, வேற யாரும் கிடையாது, நம்ம சியோங் பொங்கு தான். அப்ப நம்ம சியோங் பொங் கத்துனால அது இவங்கள பார்த்துதான். இப்ப உடனே பக்கத்துல நம்ம ஜின்னும் மத்தவங்களும் வந்துட்டு யார் அது சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பெக்கர் தான் சொல்லுவான், இந்த பக்கம் இருக்கிறது டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சி, இந்த பக்கம் இருக்கிறது பிளாக் மவுண்டைன் ஸ்ட்ராங் ஹோல்ட சேர்ந்த ஆளுங்க, அதுலயும் நடுவுல இருக்கிறவன் தான் சியோன் ரியோக் பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னது சியோன் ரியோக் பூவா, இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் பக்கத்துல போய் பார்ப்போம் அப்பதான் யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்னு அவன் மூஞ்சியை தெளிவா பார்த்துட்டு, இவன் சியோன் ரியோக் பூவா, இவன் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து இறங்கி வருவான். இப்ப வரும்போதே கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வருவான். எல்லாரும் திரும்பி பார்ப்பான், எல்லாரும் ஓரளவு ஒரு மாதிரி நார்மலான லெவல்ல தான் இருப்பாங்க. அந்த சாங் இல்சியோமை பார்த்தோன்னே உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஜின்னுக்கு. அப்ப இன்னொரு பக்கம் அந்த பொண்ணையும் இந்த பக்கம் அந்த சியோன் ரியோக் பார்த்துட்டு, இந்த பொண்ணு உண்மையிலே கொஞ்சம் அழகா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சியோங் ரியோக் பூவை பாக்குறதுக்காக போவான். அவனோட பேரை பார்த்தோன்னே நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இவன் தான் உண்மையான சியோன் ரியோக் பூவா, அப்ப ஆரம்பத்துல என்கிட்ட அடி வாங்கினானே அவன் வெறும் போலியா அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம ஜின்னு யோசிப்பான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இந்த முரிம்லாகின் ஆரம்பிச்ச காலத்துல ஒருத்தன் நம்ம ஜின்னு கிட்ட 1000 ஸ்ட்ரென்த் காய் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே நம்ம ஜின்னு கிட்ட வந்து அடி வாங்கிட்டு செத்து போயிருப்பான்ல, அவன் இவனோட பேரை வச்சுக்கிட்டு தான் வந்து சொல்லியிருப்பான். ஆக்சுவலா சியோன் ரியோக் பூன்றது 1000 ஸ்ட்ரென்த் அப்படின்றதுக்கான அந்த நிக்நேம் போல. அதை வச்சுட்டு அப்பவே வந்துட்டு நம்ம ஜின்னை பார்த்து அவன் ஓவரா பேசியிருப்பான், அதுவும் போலியான பேரை வச்சுக்கிட்டு. நம்ம ஜின்னும் அவனை கொன்னதுனாலயே அவனை பெருசா கொன்னுட்டான்னு சொல்லியே வெளில ரொம்ப ஃபேமஸ் ஆயிருப்பான். அவனாலேயே நம்ம ஜின்னுக்கு நிறைய ஃபேமோ ஆரம்பத்துல கிடைச்சிருக்கும். இப்ப உண்மையான சியோன் ரியோக் பூவை பார்த்த உடனே நம்ம ஜின்னு, நீயும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரிலாம் தெரியலையே, உன்னை பார்த்தாலும் டம்மி பீஸ் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவனுக்கு கோவம் வந்து நம்ம ஜின்னை அடிக்கிறதுக்காக உடனே தன்னோட ஆக்ஸை எடுத்துட்டு வருவான். பார்த்தா இந்த ஒரு அட்டாக்கை தடுக்கிறது அந்த பொண்ணு தான், ஹுவாரான்.
அந்த பொண்ணு வந்து இந்த அட்டாக்கை தடுத்துட்டு நம்ம ஜின்னு கிட்ட சொல்லும், சார் இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஜின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவான், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு. இப்ப இந்த பொண்ணு யோசிக்கும், இவன் இந்த அட்டாக்கை கூட பார்க்கவே இல்லை, அப்படி இருக்கிறப்ப ஹெல்ப் மீன்னு என்கிட்ட சொல்றானா அப்படின்னு பார்த்தா, திரும்பி பார்த்தா நம்ம ஜின்னோட அந்த தேஜஸ் இருக்கே, அந்த ஜேசுதாஸை பார்த்த உடனே அந்த பொண்ணும் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அதுவாவே அதுக்கே தெரியாம சொல்லிடும். அவ்வளவுதான். அந்த பொண்ணு சொன்ன உடனே நம்ம ஜின்னு ஓகே இத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி முன்னாடி வருவான். இப்ப கையில கீயை கோட் பண்ணி நம்ம ஜின்னு ஒரே ஒரு பஞ்சு அப்படியே பின்னாடி தேய்ச்சிக்கிட்டே போயிடுவான் இந்த ஆக்ஸ் ஆளு. அவன் ஆக்ஸை பார்ப்பான், இவன் சாதாரண ஆள் கிடையாது, யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே நம்ம ஜின்னு, நான் உன்னை திருப்பி 2வது தடவை கொல்ல போற ஆளு, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் தடவை கொன்னுட்டேன், இப்ப திரும்பியும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல ரொம்ப வேகமா வந்துட்டு டிவைன் பாம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடி. அவ்வளோதான். பக்கத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். இவனுக்கும் நம்ம ஜின்னுக்கும் நடுவுல மாட்டினவனுங்க எல்லாருமே செத்து போயிடுவானுங்க. இந்த ஒரு அட்டாக்கு அவன் செத்துருக்க மாட்டான். உடனே அவன் மத்தவங்களை பார்த்து, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவனை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடனே உத்தரவு போடுவான். இப்ப எல்லா பக்கம் இருந்தும் இவனுங்க நம்ம ஜின்னை அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஜின்னு ஈஸியாவே எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு எல்லாரையும் ஒரு ஒரு அடி. அந்த அடிக்கு எல்லாரும் அப்படியே சுத்தி சுத்தி விழுவானுங்க. பாலையாவோட ஃபேனா இருப்பான் போல நம்ம ஜின்னு, அதனாலதான் அப்படியே ஒரே ஸ்டார்ட்லயே எல்லாரையும் பறக்க விடுறான். இப்ப அடுத்து எங்க இருந்தோ ஒருத்தன் வந்து அடிப்பான். நம்ம ஜின்னு எல்லாரையும் தடுத்து, இது எல்லாத்தையும் நான் கண்ணை மூடிட்டே சமாளிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸியா விலகுவான். ஆனா நம்ம ஆளு ஒரு விஷயத்த மறந்து போயிருப்பாரு. இவன் என்னமோ விலகிடுவான். ஆனா இவன் போட்டிருக்கால ஒரு பெட்டி, நம்ம ஃபயர் கிங் கூட உள்ள இருக்கார்ல, அந்த பெட்டியில வந்துட்டு ஒருத்தன் ஸ்வாடை வந்து அடிச்சிருவான். உடனே அவன் தலையை திருப்பி அவனையும் போட்டு தள்ளிட்டு, சை நான் விலகுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ஸ்வாட் ஃபயர் கிங்க மறந்து போயிட்டேனே, ஏதாவது ஒரு ஸ்வாடு வந்துட்டு இது மேல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், இது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இனிமேல் கொஞ்சம் கவனமாவே சண்டை போடுவோன்னு யோசிப்பான். இப்ப எல்லாரும் மொத்தமா வருவானுங்களா? ஓ மொத்தமா வரீங்களா? அப்ப எனக்கும் ஈஸியா போயிடுச்சு, ஈஸியாவே இந்த ஃபைட்டை நான் முடித்து விடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு பிளேசிங் ஃபயர் பாத் அப்படின்ற அட்டாக்கை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப வேகமா எல்லாரையும் நம்ம ஜின்னு அடிச்சுக்கிட்டே வருவான். இப்ப இந்த சியோன் ரியோக்கு யோசிப்பான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்துட்டேன்னு சொல்லி ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நான் அதை பெருசா கண்டுக்கல. ஆனா இவனை பார்க்கும்போது கண்டிப்பா இவன் தான் அந்த ரூமருக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அந்த ரூமர்ல இருந்த ஆளு ஹிடன் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி நீதானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஜின்னை பார்த்து கோவப்படுவான். ஓஹோ உனக்கு இதுவே இப்பதான் தெரிஞ்சிருக்கா, நீ ரொம்ப ஸ்லோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் இன்னொரு ஒரு டிவைன் பாம் ஆஃப் ஃபயரோட ஒரு அட்டாக்கு. இந்த ஒரு அட்டாக்கு அவனோட ஆக்ஸ் போய், அவனோட கையை போய், அவனோட உயிர் போய் மொத்தமா கீழே விழுந்துருவாரு. நம்ம ஜின்னுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் கிடைச்சிரும். இப்ப நம்ம ஜின்னு உடனே அடுத்து வேற யாருக்காவது சண்டை போடுறதுக்கு விருப்பம் இருக்கான்னு பின்னாடி திரும்பி பார்ப்பான். நம்மளால இந்த ஃபைட்ல கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி நிக்கிறது அந்த ஃபயர் கிங்கே வந்துட்டாரு. நம்மளாம் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுங்க கத்தியே கீழே போட்டுட்டு இனிமேல் சண்டையே போட முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவானுங்க. நம்ம ஜின்னும் இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டான், அதாவது இந்த குவெஸ்ட்டை முடிச்சுட்டான். ஸோ அதனால நம்ம ஜின்னும் லெவலப்பும் ஆயிடுவான். அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே மீதி இருக்கிறவங்க எவனுக்குமே சண்டை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. நம்ம ஜின்னை பார்த்து பயந்துருவானுங்க. அதனாலயே அவங்க எல்லாரையும் மொத்தமா பிடிச்சிருவாங்க. இப்ப இந்த பொண்ணு ஹாரான் இருக்கும்ல, அது நம்ம ஜின்னு கிட்ட நேரா போய் நன்றி சொல்லும். நம்ம ஜின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போற வழியில ஒரு பொது சேவை அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்ல நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே இறந்து போயிருப்போம். நான் உங்களை பத்தி நிறைய இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எல்லாமே இந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றத நான் தான் இப்ப என் கண்ணாலே பாக்குறேன் அப்படின்னு சொல்லும். ஓஹோ அப்படியெல்லாம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருந்தாலும் நான் ஒண்ணு எல்லாரையும் அடிக்கிறவன் கிடையாதுங்க. ஒரு சில பேரு என்னைய ரொம்ப வெறுப்பேத்துறவனுங்களை மட்டும்தான் அடிப்பேன். என்னைய வெறுப்பேத்துறவனுங்க எல்லாருமே கெட்டவனுங்களா இருக்கானுங்க. அந்த ஒரு காரணத்தினால நான் அவனுங்க எல்லாரையுமே போட்டு துவச்சிருவேன். இந்த இப்ப வந்தானுங்கல்ல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவான். இப்ப உடனே எங்களோட ஃபேமிலி கிட்டையும் ஒரு எஸ்கார்ட் ஏஜென்சி இருக்குன்னு சொல்லுவான். எது ஜின் ஃபேமிலியோட எஸ்கார்ட் ஏஜென்சி பத்தி பேசுறீங்களான்னு இந்த பொண்ணு கேட்கும்போது, ஓஹோ உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை அவங்கள வழியில எங்கேயாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கோங்க. ஏன்னா ஒரே ஃபீல்டுல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா இந்த பொண்ணு சொல்லும், உங்களுக்கு தெரியாதா,
இந்த ஜின் ஃபேமிலியோட எஸ்காட் ஏஜென்சியும் எங்களோட இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சியும் ரைவல்ஸு, இது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும். எனது உண்மையாவான்னு கேட்கும்போது, ஆமா, ஒருவேளை நீங்க மட்டும் என்னை இன்னைக்கு காப்பாத்தாம போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜின் ஃபேமிலியோட எஸ்காட் ஏஜென்சி இந்த ஷாங்ஷியும் சேர்த்து பிடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டுல போட்டியாளர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க, போட்டியும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும், பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னும், ஓ அப்படியா, அப்படின்னா நான் என்னோட அண்ணாத்தி கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்க சொல்லி சொல்றேன், அவ்வளவுதானே அப்படின்றான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் நன்றின்னு சொல்லிட்டு நல்லா சிரிக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னும் சந்தோஷப்படுவான். கரெக்டா அந்த நேரத்துல பின்னாடி இருந்து 3 பீஸும் இந்த பொண்ணு அழகாதான் இருக்கு அப்படின்னு ஒரு பீஸும், இன்னொரு பீஸு லீசியோவோல நீ பார்த்திருக்கியா, அந்த பொண்ணு அளவுக்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பீஸும், லீசியோவோல அது யாரு, நீ இந்த நார்த்தன் பியூட்டி ஜூ ஹாரானோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அந்த அளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்துட்டு இருப்பானுங்க. இப்ப நம்ம ஜின்னு, இவனுங்க எனக்கு யாருன்னே தெரியாது, இவனுங்களை கண்டுக்காதீங்கன்னு சொல்லிடுவான். உடனே இவனுங்க 3 பேரும் பக்கத்துல வந்து, என்னது எங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்றீங்களா, பொண்ணை பார்த்தோன்னே மாறுறீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி காதுகிட்ட வந்து கத்துவானுங்க. சவா சொல்றேன், இவனுங்க 3 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான். அவன் யார் யாருன்னு சொல்ல வரும்போது இந்த பொண்ணே, நான் தான் ஜூ ஹாரான், நான் டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சியோட வைஸ் லீடர்னு சொல்லி டக்குன்னு நம்ம மூஜினை பார்த்து, நீங்க ஷிஃப்ட் விண்ட் ஸ்வாட் கியூக் மூஜின் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லும். அது மட்டும் கிடையாது, அடுத்து அந்த 5th மாஸ்டர் வரைக்கும் கத்துக்கிட்டான்ல, அவனை பார்த்து நீங்க செகண்ட் பெக்கர் கூன் கிபாங் தானே, அதுவும் இது பெக்கர் செக்டோட லீடரோட டிசிபிள் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அடுத்து 3ஆவதா நம்ம சியோங் புங்கை பார்த்து, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், மவுண்ட் வா செக்டோட ஹீரோ சியோங் புங். அது மட்டும் கிடையாது, எங்க அப்பாவும் தாத்தாவும் ஸ்வாட் சைன் பத்தி என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும். இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான், நான் நினைச்சதை விட இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கு. சியோங் புங்கையும் கூன் கிபாங்கையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா அவங்க 2 பேருமே பெரிய பெரிய ஆளுங்களோட டிசிபிள். ஆனா ஹியூக் மூஜினை இந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கு, அவன் நிக்னேம் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்குன்னா இது உண்மையிலே பெரிய விஷயம் தான். இந்த பொண்ணு கிட்ட அழகும் இருக்கு, அதே நேரத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸும் இருக்கு, அதுவும் இல்லாம மூளையும் இருக்கு. இந்த பொண்ணு உண்மையிலேயே கொஞ்சம் பெரிய ஆளா தான் இருக்கு. 10 பீக் டிராகன்ஸ்னா சும்மாவான்னு கேட்குற அளவுக்கு இந்த பொண்ணு எல்லாத்தையுமே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப அந்த பொண்ணு இப்படி ஒரு எஸ்காட் ஏஜென்சி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா கடைசி 2 வருஷமா இந்த ஒரு ஏஜென்சி உண்மையிலேயே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு நம்ம கூன் கிபாங் ஏற்கனவே சொல்லியிருப்பான். இருந்தாலும் இப்போதைக்கு அது தன்னோட பிரச்சனை கிடையாது, இப்ப போயிட்டு நம்ம டிவைன் டாக்டர் கண்டுபிடிப்போம், அப்புறம் மற்ற எல்லாத்தையும் பாத்துக்குருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லுவான். உடனே இந்த பொண்ணும் கேட்கும், நீங்க இங்கேயே கேம்ப் பண்ணலாமே, ரொம்ப இருட்டாயிடுச்சு அப்படின்னு. இல்ல, நாங்க சீக்கிரமா கிளம்பி ஆகணும், அதுவும் ஜியானுக்கு நாங்க நாளைக்குள்ள போகணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கிளம்ப போறப்ப இந்த பொண்ணு சொல்லும், நான் திருப்பியும் உங்களை எப்ப பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க செஞ்ச உதவியை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு பக்கத்துல திரும்பி பார்த்துட்டு, ஒருவேளை நான் இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க நல்லா தான் இருந்திருப்பீங்க, அதனால நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஒரு சில டேமேஜஸ் வந்திருக்கு, அதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவான். இப்ப நம்ம ஜின்னு அந்த பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும். இந்த பொண்ணுக்கு உண்மையிலே தெரியாதா என்ன, இருந்தாலும் அவனோட பவர்ஸை ஹைட் பண்றானா கண்டிப்பா அவன் இதெல்லாத்தையும் வெளியே காட்டக்கூடாதுன்னு தான் நினைச்சிருப்பான். ஒரு எஸ்காட்டோட வாரியர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் யோசிப்பான். அது அந்த சாங் இல்சியாமை பத்தி தான். அவன் லெவல் 110ல இருக்கிற ஒரு ஆளு, உண்மையிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு தான். நம்ம ஜின் அளவுக்கு இல்லைனாலும் அவன் எஸ்காட் வாரியருக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. இருந்தாலும் அவன் ஆரம்பத்துல இருந்து நம்ம ஜின்னை ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருப்பான். இவன் எதுக்கு என்னைய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒருவேளை நான் இவனுக்கு ஏதாவது பண்ணியிருப்பேனோ, இல்லையே இவனை இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கிளம்ப போவான். அப்ப நம்ம சியோங் பொங்கும் கேட்பான், சேவியர் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. ஆமா, எனக்கு ஏன் தெரியல, ஆனா அவன் என்னைய பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பான். உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. இப்ப இந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணோட அங்கிள் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து பேசுவான். ஹிடன் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி ஜின் டேக்யூங் உண்மையிலேயே ஒரு ஸ்கில்டான ஆளுதான், மற்றவங்களும் அவனை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த பொண்ணு, நானும் யோசிச்சேன், நிறைய ரூமர்ஸ் வந்த உடனே அது எல்லாமே பொய்யா இருக்கும், எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனா ஜின்னை பார்த்தோன்னே தான் தெரியுது உண்மையிலேயே எல்லாமே உண்மைதான் அப்படின்னு.
இப்ப ஒருவேளை எனக்கும் அந்த அளவுக்கு பவர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சி இந்த நிலைமைக்கு போயிருக்காது அப்படின்னு சொல்லும். இப்ப அவங்க அங்கிள் கிட்ட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல பேசும். அங்கிள் ஹியோ, எஸ்காட் லீடர்ஸ் சாங் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு. நீ என்ன சொல்றன்னு கேட்கும்போது, இப்போதைக்கு இது வெறும் ஒரு சந்தேகம் மட்டும்தான், ஆனா எனக்கு அவர் மேல நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும். இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தேகம் வந்ததுக்கான காரணம், நம்ம ஜின்னு போறப்ப ஒன்னு சொல்லிட்டு போனால, நான் இல்லைனாலும் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடந்திருக்கும் அப்படின்னு. அதாவது நீங்க கண்டிப்பா நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஜின்னு சாங்கை தான் பார்த்தான் அப்படின்றது இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சாங்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கானா, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளுக்கு இந்த ஜியானோட பெவிலியனை காட்டுவாங்க. அங்க ஒரு 2 பேரு நம்ம பேக் மூசாங் பத்தியும் நம்ம சியோங்புங் பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த வழியில அதே நேரத்துல நம்ம பேக் மூசாங் அந்த பக்கம் தான் போவான். பேக் மூசாங்கன்றது மவுண்ட்வாவோட ஃபர்ஸ்ட் கிரேன்னு ஒருத்தன் இருந்தால அவன் தான். ஸோ அவன் பக்கத்துல இன்னொருத்தரும் நடந்து போயிட்டு இருப்பான். அவன் நம்ம பேக் மூசாங்க ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூமையும் காட்டுவான். இந்த ஜியான் பெவிலியன்ல இருக்கிற ஒரு செப்பரேட்டான பில்டிங். இப்போ உடனே இதை பார்த்துட்டு அந்த பேக் மூசாங், இது எல்லாத்துலயும் தங்குற அளவுக்கு என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ பணம் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு சின்ன ரூம் மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவான். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க உண்மையிலேயே இவ்வளோ நல்லவனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பெவிலியன் மாஸ்டர் எங்களுக்கு ஏற்கனவே உத்தரவு போட்டாரு, உங்ககிட்ட இருந்து காசே வாங்கக்கூடாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சதனஜோட ஒரு பிரச்சனை வரும்போது மவுண்ட்வா செக்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால நீங்க எந்த காசும் தர தேவையில்ல, நீங்க இங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு அவனும் இல்ல பரவாயில்ல, இது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா பக்கத்துல இருந்து ரொம்ப பெரிய பெரிய சவுண்ட்ஸ் கேட்கும். யாரது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் 2 பேரும் திரும்பி பார்ப்பானுங்க. அப்ப அந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் மூசாங்கும் யோசிப்பான். இப்ப கரெக்டா உள்ள ஒருத்தனும் வருவான். அவனை பார்த்த உடனே இந்த ஃபர்ஸ்ட் கிரேன் சொல்லுவான், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனும் கேட்பான். இப்ப அடுத்த நம்மளுக்கு நம்ம ஜின்னையும் அவன் கூட வர ஆளுங்களையும் காட்டுவானுங்க. அதுலயும் முக்கியமா நம்ம சியோங்புங்கு, சேவியர் அங்க பாருங்க கேண்டி ஃப்ரூட், இங்க பாருங்க சாப்பாடு, இங்க பாருங்க சாப்பாடுன்னு எல்லா பக்கமும் சாப்பாடு சாப்பாடுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஜின்னு, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு ஏன் இப்படி போற, உனக்கு நான் கண்டிப்பா வாங்கி தரேன், இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தோன்னே அவன், அப்படியா உண்மையாவா, எனக்கு உண்மையிலே சாப்பாடு வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்பான். நான் தான் ஏற்கனவே இதை 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன்ல, அதனால வாயை மூடிட்டு என் பின்னாடி வாடான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வருவான். சே, இவனுங்களை போய் கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்னையே தாண்டா செருப்பால அடிக்கணும்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த ஒரு ஊர் பக்கம் நம்ம ஜின்னு வரணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஜின்னு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த பக்கமா வந்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேக் மூசாங் சொல்லியிருப்பான். சரி, அதனாலதான் இவனையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு வந்திருப்பான். இருந்தாலும் வெறும் ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்தா போதும் தான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க இருந்து உடனே கிளம்பணும்னு நினைப்பான். இப்ப இந்த ஜியான் பவிலியன் எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம கூன் கிபாங் தான் அந்த இடத்துல தான் அந்த ஜியான் பெவிலியன் இருக்கு, வாங்க அந்த பக்கமா போலான்னு சொல்லுவான். எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஜின் கேட்கும்போது, இருக்கிறதுலையே அந்த ஸ்பாட்ல தான் சூப்பரா பிச்சை எடுக்கலாம், அங்க மட்டும் போய் உட்கார்ந்தோம்னா காசு தட்டுல நிறைய விழுகும்பா. இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான், உண்மையாவே நான் டீமை யோசிக்கும் போது மூளை குழம்பிதான் போயிருந்தேன் போல, அதனாலதான் இப்படி ஒரு அற்புதமான டீமை கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி போவோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியான் பெவிலியனுக்கு போவான். அங்க போன உடனே அங்க வெளில நிக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாரும், எங்களை மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு இது ஓபன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவானுங்க. என்னது, இன்னைக்கு என்ன ஹாலிடேவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இங்க ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதனாலதான் மூடி வச்சிருக்கோம்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்டுட்டு உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறது நம்ம சியோங்புங் தான். ஏன்னா ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நிறைய சாப்பாடு வாங்கி தரேன் நம்ம ஜின்னு சொன்னால, இப்ப சாப்பாடு இல்லைன்னொன்னே அப்படியே ஒரு பேர் அதிர்ச்சிக்கு போயிடுவாரு. நீங்க அட்லீஸ்ட் எங்களை உள்ள மட்டும் விடலாமே, நான் இன்னைக்கு ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் நம்ம ஜின்னு சொல்லுவான். இருந்தாலும் அவன் உள்ள விட மாட்டேன்னு சொல்லுவான். நான் பேக் மூசாங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரையும் சொல்லுவான். என்ன சொன்னீங்க, கிராண்ட் மாஸ்டர் பேக் மூசாங்கோட பேரையா சொன்னீங்க? ஆமாங்க, மவுண்ட்வாவோட ஃபர்ஸ்ட் கிரேனு பேக் மூசாங்கு, அவரை பத்தி தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். உடனே கதவை திறந்து உள்ள போங்க, அவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாருன்னு சொல்லிடுவானுங்க. இப்ப நம்ம ஜின்னும் அப்படியே கதவை திறந்துட்டு உள்ள போவான். ஆனா உள்ள ஒரு நல்ல நிலைமை இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் பேக் மூசாங்கு, இந்த பக்கம் அந்த ஒரு இடத்துக்கு புதுசா ஒருத்தன் வந்தால அவன், இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க.
என்ன உள்ள வரும்போதே சண்டையோட வரவேற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு உள்ள போவான். உள்ள போன உடனே இவனுங்க 2 பேரும் திரும்பி பார்ப்பானுங்க. அப்ப நம்ம ஜின்னு போய் அந்த பேக் மூசாங்க பார்த்து, நீங்க என்னை கூப்பிட்டதுனால தான் இங்க வந்தேன், இருந்தாலும் இப்ப கிளம்பணும்னு தோணுதே, இங்க ஏதோ பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கேன்னு கேட்பான். இல்ல உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆமா மத்தவங்களா எங்க அப்படின்னு இந்த பேக் மூசாங் கேட்கும்போது, மத்தவங்களா ஏங்க என் பக்கத்துல தாங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஜின்னு கவனிப்பான். பார்த்தா ஒரு பக்கியும் அங்க இருக்காது. 3 பக்கி எங்கடா போனீங்க? ஏண்டா சாப்பாடுன்னு ஒண்ணு சொன்ன உடனே அங்க ஓடிடுறதா? இங்க ஒருத்தன் வரானே, அவன் கூட வந்துட்டு பேசிட்டு போய் சாப்பிடுவோமே, அதெல்லாம் கிடையாது. கூட்டிட்டு போகாம அப்படியே கோத்து விட்டு எங்கேயாவது போயிடுறது சாப்பிடுறதுக்கு. சை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்பான். உடனே இவனும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது ஒரு சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவான். அப்ப எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால அவன் நம்ம ஜின்ன பார்த்து, இது ஒன்றும் நீ தலையிடுற அளவுக்கு சின்ன பிரச்சனை கிடையாது, ஒரு பிச்சைக்காரெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, வெளியே ஓடிப்போ அப்படின்றான். இப்ப 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு நம்ம ஜின்னு, ஆமா இந்த பிசி யாரு அப்படின்னு கேட்பான். இவன் தான் சுப்ரீம் டிராகன், அதுவும் சதனேஜோட சுப்ரீம் டிராகன் ஹியூக் சோப் யூங் அப்படின்னு சொல்லுவான். ஓ சோப்பா, ஆனாலும் இந்த சதனேஜ நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேனே, எதுக்கு இத்தனை டிராகன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஃபர்ஸ்ட் கிரேனும் சொல்லுவான், இவன் உண்மையிலேயே ஸ்கில்டான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், 10 பீக் டிராகன்லயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு. இவனை பாக்குறதுக்கு புழு மாதிரி இருக்கானே அப்படின்னு நம்ம ஜின் சொல்லும் போது அவன் கோவப்பட்டு என்னடா சொன்ன அப்படின்னு கேட்பான். இப்ப நம்ம ஜின் அவனை பார்த்து சொல்லுவான், அந்த ஸ்வாடு நீ கையில பிடிச்சிருக்கியே அத ஒழுங்கா கிரிப்பா பிடிச்சுக்கோ, ஏன்னா இப்ப நீ ஒரு பெரிய ஆபத்துல இருக்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப உடனே அவன், உன்னை பாக்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல, நீ யாரு, உன்னோட பேர் என்ன, நீ எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்பான். உடனே இதை எடுத்துட்டு வந்துருவானுங்களே, இதை ஒண்ணு கேட்கறது அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லும் போது, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், ஒருவேளை நீ ஒரு பெரிய கிளானு பெரிய செக்ட சேர்ந்த ஆளா இல்லாம மட்டும் போனீன்னா கண்டிப்பா உன்னால உயிரோட வீடு திரும்ப முடியாதுன்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் பெரிய கிளானை சேர்ந்தவனே கிடையாது, என் கிளானை பத்தியே கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், அதுவும் இல்லாம என் செக்டிலேயே மொத்தம் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். 2 பேரா? ஃபர்ஸ்ட் கிரேன், நீ இந்த மாதிரி கேவலமான லூசர்ஸ் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறியா என்ன? இதுக்கு பதிலா நீ மார்ஷியல் ஆர்ட்ஸே ட்ரெயின் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே இந்த ஃபர்ஸ்ட் கிரேனும், நீ எதையோ ஒன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன், அதனாலதான் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல மிஸ்டர் ஜின் ஒரு 3rd ரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு லூசரும் கிடையாது. 2வது, நீ என்னை விட வீக்கான ஒரு ஆளு, அத பார்த்த நாள்ல இருந்தே என்னால உன்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நீ என்ன சொன்னு இந்த சோப்பு கேட்கும் போது, ஆமா நீ என்னை விட வீக்கருன்றத நீ என்ன சொன்னாலும் உன்னால மறுக்கவே முடியாது, ஏன்னா உண்மையிலே நீ வீக்க தான், அது மட்டும் கிடையாது, இப்படி குடிச்சிட்டு வந்து சண்டை போடுற ஒன்னால என்னை என்னைக்கும் பீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்ட உடனே இந்த சோப்புக்கு கோவம் வந்து உடனே தன்னோட ஸ்வாட்ல ஸ்வாட் கீயை எடுத்துட்டு வருவான். இப்ப நம்ம ஜின்னு மறுபடியும் சொல்லுவான், நான் ஏற்கனவே உன்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டேன், உன்னோட ஸ்வாடை நீ கையில பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான விளைவுகளையும் யோசிச்சுதான் பிடிக்கணும் அப்படின்னு. இப்ப இதை கேட்டு கோவப்படுறவன், ஒருவேளை உன்னால இதுல இருந்து பொழைக்க முடியுமான்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அல்டிமேட் 36 ஸ்வாட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சதனேஜோட ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். நம்ம ஜின்னை நோக்கி எக்கச்சக்க ஸ்வாட் மூமெண்ட்ஸ் வரும். இது எல்லாம் நம்ம ஜின்னு மேல பட்டுச்சுன்னா நம்ம ஜின்னுக்கும் ஆபத்து. ஆனா நம்ம ஜின்னு இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் சாகிற நிலைமையில இல்ல, அவன் இப்ப உண்மையிலே ஸ்ட்ராங்கா மாறிட்டான். அதனால பிளேசிங் ஃபயர் பாத்தை யூஸ் பண்ணி ரொம்ப வேகமாவே ரொம்ப ஈஸியாவும் அந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சிருவான். அந்த டெக்னிக்ல இருந்து தப்பிச்சு நேரா இந்த சோப்போட பக்கத்துல வந்து அந்த சோப்போட கையை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு டைகர் ஸ்வாட்ஸ்மேன் ஒருத்தர் இருந்தாரே அந்த சாங்கில், அவரு எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்பான். இப்போ உடனே இந்த சோப்புக்கு, நீ என்ன சொன்ன, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது நம்ம ஜின்னு தன்னோட ஃபயர் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவன் கையை சுட்டு அது மூலமா ஸ்வாடை கீழே போக வச்சிருவான். இப்ப இவனுக்கு இது யாருன்றது தெரிஞ்சிடும். ஃபயர் எனர்ஜியை யூஸ் பண்ணியிருக்கான், 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். நீ ஸ்கார்ச்சிங் கிளானை சேர்ந்தவனான்னு கேட்கும் போதே அவனுக்கு பலார்னு ஒரு அறை நம்ம ஜின்னு கொடுத்துட்டு,
கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நான் தான் ஜின் டேக்யூங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம ஜின். இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான், உனக்கு ஸ்கார்ச்சிங் கிளான் பத்தி தெரிஞ்சிருக்குன்னா அப்ப என்னோட மாஸ்டரோட கோவம் பத்தியும் தெரிஞ்சிருக்கும் தானே. அதனால இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சிட்டு இதுக்கு மேல இதை ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்த வேணாம்னு எனக்கு தோணுது. இது எதுவுமே நடக்காத மாதிரி நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். அவன் என்னடானா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். ஏண்டா என்னைய அடிச்சு பொலா பொலான்னு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு, டக்குன்னு நடக்காத மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்றியாடா பக்கி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். இருந்தாலும் எதுவும் பேசாம அமைதியா இருப்பான். உடனே நம்ம ஜின்னு பக்கத்துல வந்து, என்னது நீ அமைதியாவே இருக்கிற மாதிரி தெரியுதே, இன்னொரு அடி வேணுமா அப்படின்னு கேட்பான். உடனே ஓகேன்பா. ஓகேவை பொறுமையா சொல்ற, நல்லா சத்தமா சொல்லுன்னு அதுக்கும் அடிச்சு நல்லா சத்தமா சொன்னோனே தான் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். இப்ப இவனை பார்த்த உடனே இந்த பேக் மூசாங் சொல்லுவான், உன்னைய பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அதே ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் அதை கேட்டுட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து அப்படியே போயிடுவான். இப்ப இந்த சோப்பு போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு இப்ப உள்ள வாங்கடா அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சியோங்புங் மட்டும் தலையை எட்டி பாப்பாரு. பார்த்தா நல்லா 2 கண்ணத்துலயும் அவ்வளவு பெருசா வீங்கி இருக்கும். என்னன்னு பார்த்தா நல்லா வாய்க்குள்ள டம்ளிங்க போட்டு அடைச்சுக்கிட்டு தான் வந்திருப்பான். இப்ப பேக் மூசாங்க பார்த்த உடனே முதல்ல மன்னிப்பு தான் கேட்பான். ஏன்னா கடைசியா ஓடி போறப்ப அந்த 3 அல்டிமேட் ட்ரியோவையும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தான் நம்ம சியோங்புங் ஓடி இருப்பான். அதனாலதான் வந்த உடனே சாரி கேட்பான். இப்ப நம்ம பேக் மூசாங் அதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான். அவனும் சரி பரவாயில்ல மாஸ்டர் அங்கிள், உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இப்ப நம்மளுக்கு அந்த சோப்பை காட்டுவாங்க. இந்த சோப்பு யோசிப்பான், என்னோட அல்டிமேட்டான 36 வாட் டெக்னிக்ஸை இவன் தடுத்துட்டான். அதுவும் 7th மாஸ்டரியில இருந்த ஒரு டெக்னிக். இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அதுல ஒரு 2 பேரு இவனை பத்தி ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. சே, இவங்க கூட என்னை பார்த்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேனேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா வேக வேகமா ஒருத்தன் ஓடி வந்து இவனை பாக்குறதுக்காக வருவான். நீ நீ போங்ஸோ தானே? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அரசுக்கு செட்டில் இருந்திருக்கணும் தானே அப்படின்னு கேட்பான். ஏன்னா நான் ஒரு மிஷனுக்காக வந்திருக்கேன், எல்லா தாய் ஸ்குவாடுமே இங்கதான் இருக்காங்க, நாங்க வந்ததே உங்களை பாக்குறதுக்காக தான், உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லுவான். என்னையா என்னை தேடி யாரு வந்திருக்கா அப்படின்னு கேட்ட உடனே சீனியர் மாஸ்டர் இப்ப ஜியான்ல இருக்காருன்னு சொல்லுவான். சீனியர் மாஸ்டரா அப்படின்னு கேட்ட உடனே இந்த சோப்புக்கு அதிர்ச்சி ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனியர் மாஸ்டர் யாருன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஃபயர் கிங்ட்ட ஒருத்தன் அடி வாங்கினால அந்த சதனேஜை சேர்ந்த டைகர் ஸ்வாட்ஸ்மேன், அவன் தான் ஃபர்ஸ்ட் சீனியர் மாஸ்டர். அவன் சமத்தியா அடி வாங்கி இப்ப செட்டில் இருக்கான். அவனால கண்டிப்பா இந்த இடத்துக்கு வர முடியாது. அப்படின்னா வந்திருக்கிறது செகண்ட் சீனியர் மாஸ்டர் தாயி மெர்சிலஸ் ஸ்வாட் ஹுவாங் போ உம். அவரா வந்திருக்காரு. ஆனா அவர் 10 வருஷமா என் கூட பேசினதே கிடையாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க சீக்கிரம் வரணும்னு சொன்ன உடனே வா உடனே போலான்னு இவனுங்க 2 பேரும் போவானுங்க. அவரு எதுக்காக இங்க வந்திருக்காருன்றது இன்னமுமே இந்த சோப்புக்கு தெரியாது. இப்ப நம்ம ஜின்னு நம்ம ஃபயர் கிங்க அந்த பெட்டியில இருந்து வெளில எடுத்து அவரோட உடம்புக்கு கீ சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான், தன்னோட கீயை யூஸ் பண்ணி. ஏன்னா ஃபயர் கிங்கோட யாங் எனர்ஜி மாதிரியே நம்ம ஜின் கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ நம்ம ஜின்னால மட்டும்தான் அவர் உடம்புக்குள்ள இப்ப கீ சர்க்குலேஷனை பண்ண முடியும். ஏன்னா அதை அவரால் இப்ப பண்ண முடியல, அவர் இந்த கோமால இருக்கிறதுனால. இப்ப நம்ம ஜின்னு இதை பண்ணி முடிச்சோனே டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்ப்பான். அப்ப பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சியோங் புங்க பார்த்து கேட்பான். உடனே நம்ம சியோங் புங்கு, அதுவா நம்ம மூஜின் இருக்காருல, அவர் எப்ப பார்த்தாலும் கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்காரு, அதனால இவருக்கு டர்ட்டில் பிரீத்திங் டெக்னிக்கை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். ஆமா ஆமா, அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்தாவது அவன் திருந்துறானான்னு பார்ப்போம். எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கம் தூக்கம்னு தூங்கி வலிஞ்சுக்கிட்டே இருக்கு, சரியான சோம்பேறி. ஆமா, டர்ட்டில் பிரீத்திங் டெக்னிக்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் கேட்பான். அதுவா, நீங்க மூச்சு விடுறதுக்கு உங்க இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி மூச்சு விடணும், அதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். என்னது, மூச்சு விடுறதுக்கு இன்டர்னல் எனர்ஜியா? மூச்சு நார்மலாவே விடலாமே, இதுக்கு இன்டர்னல் எனர்ஜி? அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் மூஜினை பார்ப்பான். அச்சச்சோ மூஜினு, டேய் போகாதரா, டேய் பரலோகம் போயிட்டு இருக்க, ரிட்டன் வான்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவான். பார்த்தா நம்ம மூஜின்னு அல்பாய்சில்ல போக பார்த்தாரு. இப்ப நம்ம சியோங் புங்கு அவருக்கு டர்ட்டில் பிரீத்திங் டெக்னிக்கை சொல்லி கொடுக்கல, சமாதி கட்டிக்கிட்டு இருந்தாரு. எப்படியோ நம்ம ஜின்னு வந்து தோண்டி எழுப்பிட்டான். இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம பெக்கர் வருவாரு. நம்ம ஜின்னு கேட்பான், எங்கடா போன, எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னோடனே, சே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அப்படியா, அப்படின்னா டிவைன் டாக்டர் பத்தி கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கும்போது, இல்ல அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான், ஆனா அவரை பத்தி கிடையாது.
இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப டவுட்டா இருக்குன்பா. உன்னை விடவா அப்படின்னு கேட்ட உடனே, இப்படிலாம் நீ சொன்னீன்னா நான் சொல்லாம போயிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். சரி சரி சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ உடனே இந்த பெக்கரும் சொல்லுவான், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சியை பத்தினது. இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சியை உருவாக்குனவர் பேரு எஸ்காட் கிங் ஜூ கோங்சான். இவர் உருவாக்குனப்ப இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சி உலகத்திலேயே டாப் 3ல ஒன்னா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய எஸ்காட் ஏஜென்சி. ஆனா அவரு இந்த கிரேட் வார் நடந்தப்ப அதிகமான அளவு இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதனாலேயே அவரும் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட ஒரே ஒரு சொந்தக்காரரான ஜென்டில்மன்ஸ் வார்ட் ஜூ ஹோகுன் தான் இந்த ஒரு ஏஜென்சியை பார்த்துக்கிட்டாரு. அவர் பார்த்துக்க ஆரம்பிச்ச உடனே இந்த ஏஜென்சி அப்படியே சரிவை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவரு ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தாரு அந்த ஜூ ஹோகுன். ஆனா ஒரு பிசினஸ் மேனா அந்த அளவுக்கு நல்ல ஆள் கிடையாது. அவரு அந்த அளவுக்கு திறமசாலி கிடையாது பிசினஸ்ல. அதனாலேயே அவரால் இந்த ஒரு ஏஜென்சியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரவே முடியல. இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சு ஒரு 30 வருஷத்துக்கு இது எல்லாத்தையும் ஓட்டிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கீ பிளாக்கேஜ் வந்ததுனால, அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால அப்பவே இந்த ஏஜென்சிக்கு ஒரு பெரிய ஹிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜூ ஹோகனோட பொண்ணு ஜூ ஹாரான் இப்ப இந்த ஏஜென்சியை 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த ஏஜென்சி இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் அந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் சொல்லுவான். இப்போ உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க போல அப்படின்னு. சரி, இதுல என்ன முக்கியமான டவுட் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பிரான்ச் மெம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இந்த எஸ்காட் ஏஜென்சியோட சரிவுக்கு சதனஜ் செக்டும் ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் சொல்லுவான். என்னது அவனுங்களா? அவனுங்களுக்கு எல்லாரோட வேலையிலையும் மூக்க நுழைக்கிறதே வேலையா போச்சா? அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே சதனஜ் ஏதோ ஒரு பிளானை போட்டு இந்த எஸ்காட் ஏஜென்சியை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கானுங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்படியா தான் இருக்கணும். ஏன்னா சதனஜ் கிட்டையும் ஒரு எஸ்காட் ஏஜென்சி இருக்கு. ஆனா டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சி அளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால இவனுங்களை ரைவல்ஸாவும் பார்த்திருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் சொல்லுவான். சரி, இதை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் கேட்கும்போது, இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவான். மவுண்ட் வாசெக்டுக்கு இதை பத்தி தெரியுமான்னு நம்ம ஜின் கேட்பான். மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவங்க தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்கன்னு சொல்லுவான். என்னது தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்களா? அதை எதுக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்கும்போது, ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு இந்த பெக்கர் சொல்லுவான். என்னதான் மவுண்ட்வாவோட ஃபர்ஸ்ட் கிரெயின் இருக்கால அந்த பேக் மூசாங், அவன் ஒரு நல்லவனா இருந்தாலும் அதே மாதிரிதான் இந்த ஸ்வாட் செயின்ட்டும், அவரும் நல்லவர் தான். ஆனா அதுக்காக அவங்க இந்த ஒரு பிரச்சனையில தலையிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குன்றத என்னைக்கும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க போல. பேக் மூசாங்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லவன். அந்த ஒரு காரணத்தினால இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டா அவன் கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனையில தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருவான்னு நினைச்சேன். அந்த ஒரு காரணத்தினால இதை பத்தி அவன் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் கூட இப்படித்தான் இருப்பான் போல, எனக்கு தான் தெரியாம போயிடுச்சுன்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த பெக்கர் கேட்பான், நீ இந்த பிரச்சனையில தலையிட போறியா? நீயே தலையிட்டு இதை முடிச்சு வைக்க போறியா அப்படின்னு. நம்ம ஜின்னு, ஒருவேளை இதை தலையிட்டோம்னா அந்த ஜூ பொண்ணு நல்லா சிரிக்கிறத பார்க்கலாம், அந்த ஜூ பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் ஃபயர் கிங்கோட நிலைமையும் மோசமாயிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நம்ம ஜின் சொல்லுவான், என்னால ஏதாவது பண்ண முடியும்னா அந்த பேக் மூசாங்க பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்னால சொல்ல முடியும். ஆனா அதை மட்டும்தான் என்னால பண்ண முடியும், வேற எந்த ஹெல்ப்பும் என்னால பண்ண முடியாதுன்னு நம்ம ஜின் சொல்லிடுவான். இப்ப இந்த ஜூ பொண்ணுக்கு யார் தான் ஹெல்ப் பண்ண போறா? இந்த ஜூ பொண்ணு பின்னாடி பின்ற இந்த ஒரு சதிவலையில இருந்து அந்த பொண்ணை காப்பாத்த போறது நம்ம ஜின் தானா? இல்ல நம்ம ஜின்னு ஃபயர் கிங்கை காப்பாத்துறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போயிடுவானா? என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.